गुरुवायूरप्पा शरणं गुरुवायूरप्पा शरणं गुरुवायूरप्पा शरणं ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தாலே நாராயணியத்தினுடைய வைபவ விசேஷங்களை எல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் பண்ணின அற்புதமான குருவாதபுரேஸ்வர பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல தியான ஸ்லோகங்கள்லாம் வரிசையா சொல்லி குருவாதபுரீஸ்வர பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்துல 3 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதையும் பாராயணம் பண்ணிட்டு இன்னைக்கு 4வது ஸ்லோகத்தை सर्वत्र गोविंद नाम संकीर्तनो गोविंद अगजानन पद्मार्कं गजानन मगर्निशं अनेकदं तं भक्तानां एकदन्तं उपास्महे श्रीमहागणपतये नमः. गुरवे निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. अस्मद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीहयग्रीवमूर्तये नमः. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. श्रीमहासरस्वत्यै नमः. उमा हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करस्रजं वेणिवेल मुरुगनुक्के हरोहरा. सदानन्द सर्वभूतदयावर रक्ष रक्ष महाभागो शास्त्रे तुभ्यं नमो नमः. स्वामिये शरणमय्यप्पा. कोमलं कूजयन् वेणु श्यामलोऽयं कुमारकः. वेदवेद्यं परब्रह्म भासतां पुरतो मम. सायंकाले वनान्ते कुसुमितसमये सैकतैश्चन्द्रिकाया त्रैलोक्यदर्शनार्थं सुरवरकणिकामूर्तिं सेव्यं शृङ्गारभावैः नवरसपरितैः गोपकन्या सहस्रैः वन्दे त्वं रासकळीरदमलिशुभगं पश्य गोपालकृष्णं. आनीलश्लक्ष्णकेशं ज्वलित
गोविंद नाम संकीर्तनो गोविंद गुरुवातपरेश्वर पंचरत्न कल्याणरूपाय कलौजनानां कल्याणगात्रे करुणासुधाब्धे चम्पादि दिव्यायुध सत्कराय साधारयाति नमो नमस्ते नारायण 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 भक्तै सदा पूर्णमालयाय सर्वत्र गोविंद नाम संकीर्तनो கேரளம் அப்படிங்கக்கூடிய மாநிலம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை காட்டிலும் ஒரு படி வசந்து அற்புதமான ஒரு மாநிலமா இருக்கு. கேரளாவில தான் அத்தனை மனுஷாலும் 100% அத்தனை பேரும் படிச்சிருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கேரளத்தில்தான் சாட்சாத் குருவாயூரப்பன் அவனோட கடாட்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கிடைக்கும். கேரளாவில் இருக்கக்கூடிய திரிசூர்ங்கிற கஷேத்திரத்துலதான் அதிகாலத்துல இருந்து ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருக்கிறது. இடத்துல சுவாமிக்கு மகாதேவன் அப்படின்னு மம்மியூர்னு அந்த ஸ்தலத்துக்கு பேர், இந்த சிவக்ஷேத்திரத்துக்கு. அங்க இருக்கக்கூடிய பார்வதியும் பரமேஸ்வரனும் தான் குருவாயூரப்பனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது. குருவாயூரப்பன் இங்க இருக்கான் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை போன வாரம் ஒரு கதை ஆரம்பிச்சிருந்தோம். ஆனா அதை கொஞ்சம் கூட நம்ம பார்க்கல, அப்படியே நிக்கிறது. பிரஷ்னி சுத்தபஸ் அப்படின்னு 2 பேர் இருந்தா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு கூட உதாரணமா நளாயினியோட சரித்திரத்தை பார்த்தோம். நளாயினி கடைசியா புருஷனான மௌத்கல்ய அப்படியே தேகத்தோடையே அப்படியே ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு உடனே நளாயினி என்ன பண்றாளாம், பரமேஸ்வரனை நோக்கி விரதம் இருந்து சிவபெருமான் முன்னாடி வந்து நின்ன உடனே பதிந்தேகி 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 பதிந்தேகின்னு 5 தடவை கேட்டதனால் பரமேஸ்வரன் உனக்கு 5 பதிகள் வரட்டும், உனக்கு 5 புருஷால் அமையட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துடுறார் அப்படின்னு பார்ப்போம். நளாயினியோட சரித்திரம், அவளோட பாத்திவிரத்தியம் அப்பேற்பட்ட ஒரு விஷயம். இந்த பதிவிரதா தன்மை அதை பத்தி பார்த்தோம். எதுக்காக அந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா,
இந்த பிருஷ்ணியும் சுதபசும் சேர்ந்து தபம் பண்றாளாம், யாக யஜ்யங்கள் பண்றாளாம். வாழ்ந்த யுகம் என்ன யுகம் அப்படின்னா கிருத்தயுகம். கிருத்தயுகத்துல கிருஷ்ணியும் சுதபசும் சுவாமியை நோக்கி ரொம்ப காலம் தபஸ் பண்றான். ஆணுக்கு சுதபகான்னு பேர், சுதபஸ். தபஸ் அப்பேற்பட்ட ஒரு தபசம் சுதபகா அப்படின்னு பேர். பெண்ணுக்கு கிருஷ்ணி அப்படின்னு பேரும். ரெண்டு பேரும் சேர்ந்து சுவாமிய தன் ஆராதனை பண்றா. பெருமாளோட விக்கிரகம் இவ்வளவு பெருசா வச்சுண்டு அந்த சிவன் நாராயணனா அத்தனை உபாசனை, அவ்வளவு கோலாகலமா பூஜைகள், அத்தனை பேர் வரவாளுக்கெல்லாம் வயிறு ரொம்ப ரொம்ப அன்னதானம் அத்தனை பண்றா கோலாகலமா. ஆனா புத்திர பாக்கியம் இல்லை. கடைசியில பெருமாள் வந்து நிக்கிறச்சே பெருமாள் கிட்ட உன்ன மாதிரியே குழந்தை வேணும் அப்படின்னு கேட்ட விஷயத்த பாரு. அதே பகவான் சொன்னார், எனக்கு இணையானவன் யாரும் கிடையாது, என்னை விட மேலானவன் யாரும் கிடையாது, அதனால எனக்கு இணையான ஒரு குழந்தை அப்படின்னா அது கிடையாது, நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னா. உடனே இந்த பிரச்சனை இருக்கா பாத்தீங்களா, அவ பாக்குறாளா பகவானே எனக்கு குழந்தையா பிறக்க போறாளா அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல புத்திரம் தேகி புத்திரம் தேகி புத்திரம் தேகி, குழந்தைய குடு குழந்தைய குடு குழந்தைய குடு அந்த ஒரு ஆசையில ஒரு ஆவல்ல இந்த கிருஷ்ணி தேவி என்ன பண்ணினாலாம், 3 தடவை கேட்டுட்டாளாம். பகவான் தன் முன்னாடி வந்து நின்ன பகவான் கிட்ட புத்திரம் தேகி புத்திரம் தேகி புத்திரம் தேகின்னு கேட்டுட்டாளாம். உடனே பெருமாளுக்கு அவ்வளவு ஆனந்தம். எப்பேற்பட்ட தர்மாத்மா நீங்க, எப்பேற்பட்ட தர்மாத்மா உங்க பத்னி, 2 பேருக்கும் 3 ஜென்மங்கள் தொடர்ந்து நானே புத்திரனா பிறப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துடுறான் பகவான். அவ்வளவு ஆனந்தம். ஒரு ஜென்மத்துல ஒரு தடவை பகவான் வந்து குழந்தையா பிறக்கிறதுனாலே எப்பேற்பட்ட விஷயம் அது. 3 ஜென்மம் தொடர்ந்து நீங்க பண்ணுங்கோ, 3 ஜென்மத்திலையும் உங்களுக்கு நானே குழந்தையா பிறக்கிறேன். சில பேர் சொல்லுவாடனோ, எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீயே எனக்கு குழந்தையா வரணும், நானே உனக்கு அம்மாவா வரணும்னு. அது சாத்தியம் கிடையாது இந்த லோகத்துல. அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றார், எழுக்கடல் மணலை அளவிடி நதிகம் எனது துயர்கிறது அவதாரம். அருணகிரி சொல்றார், 7 கடல் மணலை அளவிடி நதிகம் எனது துயர் பிறவி அவதாரம். 7 கடல்ல இருக்க கூட மண்ண கூட என்னிடலாம் நான் படின இந்த துயர் மிகுந்த பிறவி அது என்ன முடியாது. போன ஜென்மத்துல என்னவோ நாயாவோ நரியாவோ கோழியாவோ கொக்காவோ குரங்காவோ மயிலாவோ என்னவாவோ பிறந்திருப்போம். இந்த ஜென்மத்துல மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கே. அதை விட குருவாயூரப்பா கோவிந்தா நாராயணா ரட்சிக்கணேன்னு சொல்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே. எத்தனை பேர் பிறந்தும் பேச முடியாம ஊமையா இருக்கா, குருவாயூரப்பான்னு சொல்ல முடியாம இருக்கா. அப்படி சொன்னாலும் சுவாமியோட நாராயணியத்தை படிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே. யாருக்கு கிடைக்கும் இது பேரு? ஒரு தடவை நாராயணான்னு சொல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பேர்பட்ட பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கானே, இதவே பெரிய பாக்கியம் அப்படின்னா சாட்சாத் அந்த குருவாயூரப்பனே வந்து குழந்தையா பிறக்கிறதுனா அது எப்பேற்பட்ட பாக்கியம். சுவாமியோடைய ரூபத்தை பத்தி பார்ப்போம். சுக்ரகே விக்ரகே தே நாராயண பட்டதிரி 3வது ஸ்லோகத்துல அனுபவிச்ச அந்த விக்கிரகம் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய விக்கிரகத்தோட மகாத்மியத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்து இருக்கிறோம். கிருஷ்ணியானவள் என்ன பண்றாளாம், பகவான் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, சரி குருவாயூரப்பனே நமக்கு குழந்தையா பிறக்க போறார் அப்படிங்கிற ஆனந்தத்தோடு பெருமாளோட தரிசனத்தை அப்படியே பார்த்துன்னு இருக்கிற சமயத்திலேயே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யஜ்ய புருஷனாய் யாகத்திலிருந்து வந்த அந்த பகவான் அப்படியே அந்தர்யாமியா மறைஞ்சு போக, பகவான் தான் நமக்கு குழந்தையா பிறப்பாருங்கிற அந்த எண்ணமும் அந்த ஞாபகமும் இப்படி போயிடுத்தான். அதையும் சுவாமி மறைச்சுடுவார். சைமல்டேனியஸா அந்த வேலையும் பார்த்துடுவார். 7-14 அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் யசோதா பிராட்டிக்கு காமிச்சான் கண்ணன் ஒரு க்ஷணத்திலே. அத்தனையும் காமிச்ச அடுத்த க்ஷணமே யசோதா அதை மறக்கிற மாதிரியும் பண்ணிட்டான்.
அதுதான் சுவாமியோட மாய. மாய மூலமா என்ன அப்படின்னு சொல்றானா, பிரஷ்னியானவள் ரொம்ப சந்தோஷப்படுறாள். புத்திர பாக்கியம் இல்லை, கடைசியில ஒரு வழியா கருத்தரிக்கிறாளாம். இந்த லோகத்துல பெருமாள் முதல்ல ஒருத்தியோட கர்ப்பத்துல பிறந்தார்னா அது கிருஷ்ணி தேவி தான். கிருத்தயுகத்துல நடந்த சரித்திரம். பெருமாள் அதுக்கு முன்னாடி யாரோட கர்ப்பத்திலையும் பிரவேசம் பண்ணினது கிடையாது. கிருஷ்ணி தேவியோட கர்ப்பத்துலதான் முதல்ல ஸ்ரீமன் நாராயணன் போய் பிரவேசம் பண்ணினார். பிரவேசம் பண்ணி கிருஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கக்கூடிய நாமமா. அதனாலேயே சுவாமிக்கு பேர் வைக்கிறதே என்னன்னா, சில பேர் குழந்தைய என்ன பண்ணி கூப்பிடுவான்னா, ஓ நீ வாத்தியார் மகனா அப்படின்னா போற வரவாலாம் ஓ இவன் தான் வாத்தியார் மகன், இவன் தான் வாத்தியார் மகன், இவன் தான் வாத்தியார் மகன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இந்த ஊர்ல பெரிய ஆளா அவ அப்பா இருக்கா, இல்ல அவ அம்மா இருக்கா அப்படின்னா அவ பேரை சொல்லி சொல்லி இந்த குழந்தையோட பேரும் அப்படியே மாறி போயிடும். அந்த மாதிரிதான் பெருமாள் பண்ணின அவதாரம். பெருமாளை விட அவ தாயாருக்கு மரியாதை இந்த இடத்துல. கிருஷ்ணியோட கர்ப்பத்துல பிறந்தவன் கிருஷ்ணி கர்ப்பன். கிருஷ்ணி கர்ப்பன் சுவாமிக்கு அதுவே நாமமா போயிடுதான். முதல்ல சுவாமி பண்ணின மனுஷ அவதாரம் கிருஷ்ணி கர்ப்பன்கிற அவதாரம் தான். தசாவதாரங்கள்லாம் பண்றதுக்கு பல காலம் முன்னாடி பண்ணின அவதாரம் கிருஷ்ணி கர்ப்பன் ஆகிய சுவாமியோட அவதாரம். இந்த அவதாரம் பண்ணும்போது பகவான் என்ன பண்ணினான்னா, ஒரு தாயார் கர்ப்பவதியா இருந்தால் அவளுக்கு என்ன ஒரு உதர வேதனை ஏற்படுமோ அதை விட எக்ஸ்ட்ராவா இருந்துதான் அந்த தாயாருக்கு வேதனை. ஏன்னா கர்ப்பம் ரொம்ப கனமா இருக்குமாம். என்னடா அது கர்ப்பம் இவ்வளவு கனமா இருக்கே அப்படின்னா, இந்த லோகத்தையே தன் வயிற்றுல தாங்குறவே இல்லவா இவ வயிற்றுல தாங்கி இருக்கா. உடனே அவளுக்கு உதர வேதனை தாங்கவே முடியலையாம். அப்படி வயிறு வலிக்கிறதாம். உடனே பெருமாளே வயிறு வலிக்கிறதே, இந்த குழந்தை உள்ள பாடா படுக்கிறதே அப்படின்னு நினைக்கிறாள். உடனே சுவாமி பார்த்தானா, சுச்சோ நம்ம அம்மா நம்ம தாயாருக்கு இத்தனை ஒரு வேதனை கொடுக்கலாமான்னு இப்படியே வெயிட்லெஸ்ஸா போயிட்டானாம் பகவான். துளி கூட கனம் இல்லையா, கர்ப்பத்தை தரிச்சுடாளாம். எல்லா குழந்தையும் இருக்கிற அளவை விட தாயாருடைய வயிறு பிரித்து இருந்ததாம். ஏன்னு தெரியலையா. கொஞ்ச நாள் ஆச்சு, 10 மாசம் ஆயிடுத்து, குழந்தை ஜனிக்க போறது. இந்த குழந்தைக்கு பேரும் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டா, கிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்னு பேர் வைக்க போறான். குழந்தை ஜனிச்சுடுத்து. குழந்தையோட சுப ஜனனத்துல என்னவாம், எல்லா குழந்தையும் வெறுமனையே பிறக்கும். இந்த குழந்தை ஒரு விக்கிரகத்தோட பிறந்திருக்கான். பிறந்த குழந்தை விக்கிரகத்தோட பிறந்திருக்கான். விக்கிரகம் என்ன விக்கிரகம் அப்படின்னா, இப்ப நீங்க குருவாயூருக்கு போனா எந்த விக்கிரகத்தை பார்க்க முடியுமோ அந்த விக்கிரகத்தோட அந்த குழந்தை பிறந்து, அந்த குருவாயூர் கிருஷ்ணனோட கிருஷ்ணி கர்ப்பன் அவதாரம் பண்ணினார். அப்புறம் பல காலம் இந்த பகவான் தான் சுவாமி அப்படிங்கிறது தெரியாம அப்படியே இந்த லோகத்துல வாழ்ந்து விட்டு பெருமாள் பரமபதத்துக்கு போறச்சு அந்த விக்கிரகத்தை மறுபடியும் பரமபதத்துக்கு எடுத்துட்டார் வைகுண்ட போது. பாருங்க, முதல் தடவை ஸ்ரீ வைகுண்டத்துல இருந்து இந்த லோகத்துக்கு வந்தது கிருஷ்ணி கர்ப்பாவதாரத்துலதான். அடுத்தது வராக அவதாரம் நடந்தது. வராக அவதாரத்துல சுவாமி பின்னாடி நம்ம ரொம்ப விவரமா பார்க்க போறோம். கிருஷ்ணி கர்ப்பனை பத்தி எந்த சரித்திரத்திலையும் இல்ல. விஷ்ணு புராணத்துல ஒரு இடத்துல சொல்றா, பாகவதத்துல கொஞ்சம் சொல்றா, அவ்வளவுதான். இவர் என்னெல்லாம் பண்ணினார் அதெல்லாம் எதுவும் சொல்லல. பிறந்ததுதான் சரித்திரமே. அடுத்ததா என்ன பண்றார், வைகுண்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுறார். வராக அவதாரம் நடக்கிறது. இன்ன அவதாரங்கள் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், இந்த அவதாரம் எல்லாம் சுவாமி பண்றார். நரசிம்மாவதாரம் பண்றார். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் காஷ்யபர் அப்படிங்கக்கூடிய நாமத்துல அந்த சுதபஸ் 2ஆவதா பிறக்கிறார். இந்த பிருஷ்ணி இருக்கா பார்த்தேடா, அவ அதித்தின்னு தக்ஷ பிரஜாபதியோட பொண்ணா பிறக்கலாம். இந்த காஷ்யபரும் அதித்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதே பிருஷ்ணி சுதபாள் அடுத்த ஜென்மத்துல காஷ்யபராவும் அதித்தியாவும் பிறக்கிறார். பகவான் எங்க கடையில எல்லாம் போய் ஒரு புஸ்தகம் வாங்கினா சப்ளிமெண்ட் ஒரு 4-5 புஸ்தகம் கொடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மட்டும் பிறக்காம இந்திரனை அவளுக்கே பிறக்க பண்ணினான், சூரியன் அவளுக்கே பிறக்க பண்ணினான்,
அக்னி அவளுக்கே பிறக்க பண்ணினான். அத்தனை தேவர்களுக்கும் தாய் தந்தையாளா இவாளையே மாற்றினான். பாருங்க, ஒரு ஜென்மத்துல பண்ணின தான தர்மத்துக்கும் ஒரு ஜென்மத்துல பண்ணின பகவத் பக்திக்கும் எத்தனை பிரசாதம் சுவாமி கொடுக்கிறாங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரதிபலன் கிடைச்சுட்டே இருக்கும். ஆனா அந்த பலனை எதிர்பார்க்காம, ஆனா கண்டிப்பா கிடைக்கும். பகவான் மத்தவாலாம் மனுஷாலாம் பயங்கரமா ஏமாத்துவார். சுவாமி ஏமாத்த தெரியாது. குழந்தை பெருசானா தானே கல்மஷம் வரும் மனசுல, பெருசானா தானே ஏமாத்துறதுக்கு தோணும். அது குழந்தையாச்சே, குருவாயூர்ல இருக்கிறது குழந்தையாச்சே, அதுக்கு எப்படி ஏமாத்த தெரியும்? ஏமாத்தவே தெரியாது. கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை, சின்ன குழந்தை இந்த குருவாயூரப்பன். அவன் என்ன பண்றானா, மகாபலின்னு ஒரு பக்தனாரே தேவர்களுக்கெல்லாம் சோதனை வர சமயத்திலே அதே தாய் தந்தையர்களுக்கு தான் சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்காக 2வது தடவை ரொம்ப குள்ளமான ரூபமா வாமனமூர்த்தியா பகவான் அவதாரம் பண்ணினானா. அப்பவும் இதே விக்கிரகத்தோடையே சுவாமி பிறந்தானா. வாமனாவதாரம் முடிஞ்சு திரிவிக்ரமாவதாரம் பண்ணி மறுபடியும் வைகுண்டத்துக்கு போன பகவான் இந்த விக்கிரகத்தோடையே போறார். 3வதா கிருஷ்ணியும் சுத்தபாலும் இந்த காஷ்யபரும் அதித்தியும் 3வது ஜென்மத்துல வசுதேவனாவும் தேவகியாவும் பிறக்கிறாளா. அப்ப பகவான் கிருஷ்ணனா அவதாரம் பண்றானா. அப்பவும் இந்த விக்கிரகத்தோடையே சுவாமி அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தப்ப வைகுண்டத்தை விட்டு வந்த விக்கிரகம் ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய. வைகுண்டம் வெறுத்து வெளுத்தான் கிருஷ்ணனுக்கு. என்ன வைகுண்டம், என்ன வைகுண்டம், நித்திய சுதிகள் தானே இருக்கா, விதவிதமா விதவிதமா எத்தனை ஜனங்கள். அவெல்லாம் பார்க்க முடியாதே வைகுண்டத்துல. வைகுண்டத்துல இருந்தா ஒன்னா ஆதிசேஷன் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கணும், இல்ல கருடாழ்வாரையே பார்த்துட்டு இருக்கணும், இல்ல இந்த பஞ்சாயுதங்களையே தாங்கிட்டு இருக்கணும், எப்ப பார்த்தாலும் 4 கையோடையே இருக்கணும். ஒன்னு லக்ஷ்மிய பார்க்க முடியும், இல்ல பூமாதேவிய பார்க்க முடியும், இல்ல நீலாதேவிய பார்க்க முடியும், இல்ல நித்திய முக்தாள பார்க்க முடியும். நித்திய முக்தா எப்படி தெரியுமா இருப்பா? வைகுண்ட லோகத்துக்கு போனா வைகுண்ட பதவியை நம்ம அடைஞ்சுட்டோம்னா நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா இருப்போம்? பாகவதம் சொல்றது, பெருமாள்னா உங்க கண்ணு முன்னாடி எந்த ரூபம் வந்து நிக்குமோ அந்த ரூபத்தையே சுவாமி நமக்கு கொடுத்துருவானா வைகுண்டத்துக்கு வந்தோமானா. சாரூபியம்ங்கிறா பாகவதத்துல. சுவாமி தன்னோட ரூபத்தையே கொடுத்துருவான். அபிராமி அந்தாதியில் அபிராம பட்டர் சொல்றாரோனோ, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். அதை கொடுத்துருவானா பகவான். அஜாமில மோட்ச சரித்திரத்துல சொல்றாளா, அஜாமிலனை கூட்டிட்டு போறதுக்காக வைகுண்டத்துல இருந்து வந்தவாள்லா சாதாரண தேவ ஸ்வரூபத்துல இல்லையா, சாட்சாத் நாராயண ஸ்வரூபிகளாவே இருந்தாளா. அந்த ரூபத்தையே பகவான் கொடுத்துருவான். அதனாலே அவள்லாம் வைகுண்டத்துக்கு போனான்னா பகவானோட ஸ்வரூபத்துக்கே மாறி நித்திய முக்தா. இப்ப இதேதான் பார்த்துட்டு இருக்க முடியும். வைகுண்டத்துல வேற எதுவுமே இருக்காது. நமக்கு வேணா அது ஆனந்தமான லோகமா இருக்கலாம், ஆனா பகவானுக்கு என்ன வைகுண்டம், இவாளையே எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டான் சுவாமிக்கு. எங்க வந்தானா, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். சுவாமி புஷ்கரிணி அப்படின்னு வராக சுவாமி அவதாரம் பண்ணின கஷேத்திரம். இந்த லோகத்திலேயே சுவாமி அப்படின்னா அது வராக சுவாமி தான். சுவாமிங்கிற நாமம் பகவானோட அவதாரங்களே வராகனுக்கு மாத்திரம்தான் இருக்கு. இப்படி பரமாத்மானா கிருஷ்ண பரமாத்மாவோ, சுவாமினா வராக சுவாமி தான், வேற யாரும் சுவாமி கிடையாது. அதனால சுவாமி புஷ்கரிணி தட்டே, வராக சுவாமியினுடைய புஷ்கரத்தோட தட்டத்துல அதோட கரையில ரமயா ரமமானாய, ரமயானா மகாலட்சுமியோட, ரமமானாய ரமையோட ரமிச்சு இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீயேதான இந்த ஆந்திர பிரதேசத்துல வெங்கடேஷ்னா வெங்கடாச்சலபதியா ஸ்ரீனிவாசனா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா
இருக்கக்கூடிய ஸ்லோகம். சுவாமி நீதானே இப்படி வைகுண்டத்தை பிரத்தியாகி இங்க வந்தையே, அதே மாதிரிதான் வைகுண்டத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கலையா கிரகத்துக்கு, இன்னுமே இந்த லோகத்திலேயே ஏதாவது ஒரு இடத்த பார்த்து நம்ம செட்டில் ஆழணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடையே விக்கிரக ரூபியா அந்த பகவான் போதும். முதல்ல வைகுண்டத்துலதான் நம்ம உருவானோம், அடுத்து கிருஷ்ண கர்ப்பனா பூமிக்கு வந்தோம், மறுபடியும் மேல கூட்டின்னு வந்துட்டார் சுவாமி, அடுத்து வாமன மூர்த்தியா கீழே இறங்கினப்போ கூட வந்தோம், மறுபடியும் மேல கூட்டின்னு வந்துட்டோம், மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்தை கீழே இறங்கியிருக்கோம், இன்னுமே மேல போகப்படாது, நிரந்தரமா இங்கேயே வந்துடும். ஏன்னா நம்மளதான் பார்க்கணும்னு பகவான் கஷ்டநாசி. லக்ஷ்மியவே தான் தினமும் பார்த்துட்டு இருக்கோம், கருடாழ்வாரையே தான் தினமும் பார்த்துட்டு இருக்கோம், இவாளெல்லாம் எப்ப பாக்குறது? எனக்காக வத்ராயத்துல இருந்து வருவாளே அத்தனை பேர், அவளெல்லாம் நான் எப்ப பார்க்க போறேன்? எனக்காக எல்லா தேசங்கள்ல இருந்தும் எத்தனை மொழி பேசுறவா வரா குருவாயூருக்கு, அத்தனை பேரையும் நான் எப்ப பார்க்க போறேன்? வைகுண்டத்திலே இருந்தா பார்க்க முடியுமா? குருவாயூர்ல வந்து நான் நின்று இருந்தா தானே பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சான் பகவான். அதனால இங்கேயே இருந்துட்டான். கிருஷ்ணாவதாரம் நடந்தது. ராமரோட குலதெய்வம் ரங்கநாதர், கிருஷ்ணரோட குலதெய்வம் குருவாயூரப்பன். ராமரோட குலதெய்வம் ரங்கநாதர் எல்லாத்துக்கும் தெரியும், கிருஷ்ணரோட குலதெய்வம் என்னன்னா குருவாயூரப்பன். நித்தியப்படி கிருஷ்ணர் குருவாயூரப்பனை பூஜை பண்ணிட்டே இருந்தான். சுவாமி மதுரையில பிறந்தப்போ குருவாயூரப்பனை பூஜை பண்ணியிருக்கான். தேவகியும் வசுதேவனும் முதல்ல சுவாமியத்தான் நாராயண ரூபியா தர்சனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணியிருக்கா. அடுத்த க்ஷணம் சுவாமி அந்தர்யாமியா மறைய அதே விக்கிரகத்தோடையே வசுதேவர் கொண்டு போய் நந்தகோகுலத்துல விட, நந்தகோகுலத்துல சுவாமி வளர வளர யசோதையும் நந்தகோபனும் தினம் தினம் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பூஜை பண்ணிட்டே இருந்து நிற்க, அதுக்கப்புறம் சுவாமி மதுராலயங்கள்லாம் முடிஞ்சு பிருந்தாவனத்துக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆகி போகும்போது அப்பையும் இந்த விக்கிரகத்தோடையே போக, பிருந்தாவனத்திலையும் இந்த விக்கிரகத்தை தான் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிருந்தாவனம் முடிஞ்சு சுவாமி எல்லா லீலைகளையும் பண்ணி மறுபடியும் மதுராவுக்கு வரும்போது, மதுரையில இருந்து பாண்டவாளை காப்பாத்துறதுக்கு போறச்ச இந்திரபிரஸ்தத்தையும் சரி, ஹஸ்தினாபுரத்திலையும் சரி, துவாரகையிலையும் சரி, கடைசி வரைக்கும் சுவாமி அந்த விக்கிரகத்தை வச்சுட்டே இருக்கா. யாருக்கிட்டையும் அந்த விக்கிரகத்தை கொடுக்கல பகவான். பிரியமான யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த விக்கிரகத்தை கொடுத்து விட்டு நம்ம வைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணின பகவான் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல ரங்கநாத விக்கிரகத்தை தன்னுடைய ரொம்ப 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 பிரியமான விஷ்ணாழ்வாருக்கு சுவாமி கொடுப்பாங்க. அதே பகவான் ரொம்ப 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 பிரேம பக்தியே உருவமான உத்தவர் கையில அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் கொடுத்தானாம் ஸ்ரீகிருஷ்ணன். உத்தவர் அந்த விக்கிரகத்தை வாங்கி அணைச்சுக்கிறார், கட்டி பிடிச்சுக்கிறார், இந்த கிருஷ்ணனை அத்தனை கொஞ்சறார். உத்தவருக்கு என்ன கஷ்டம்னா சுவாமி வைகுண்டத்துக்கு போயிடுவாரே அப்படிங்கக்கூடிய ஒரு கஷ்டம். இப்ப உத்தவர் சொன்னார், பகவானே நீ கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயிடுவேன், நாங்கெல்லாம் எத்தனை பாடுபடுவோம்டா, கலி பிறந்து விடுமே கிருஷ்ணா அப்படின்னு அழறாகணும். அப்ப சொல்றான் பகவான், ஹே உத்தவ நான் இந்த விக்கிரகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த விக்கிரகத்தை உத்தவர் வாங்கி வச்சுக்கிறார். அது மாத்திரம் இல்லாம எத்தனை கஷ்டம் வந்தாலும் உன்னோட வாழ்க்கை முடியற வரைக்கும் இந்த விக்கிரகத்தை நீ கூடயே வச்சுக்கோ உத்தவான்னு சொல்லி பகவான் கொடுக்கிறார். திருப்தியே ஏற்படலையா உத்தவருக்கு. என்ன பண்ணுவேன் கிருஷ்ணா, நீ போறியேப்பா, உன்னை இந்த ஒரு ரூபத்துல நான் பார்க்கவே முடியாதே துவாரகாதீசனா அப்படின்னு அவர் கெஞ்ச சமயத்துல பகவான் சொன்னாரா, ஹே உத்தவா, பாகவத ஸ்வரூபியா நிரந்தரமா என்னைக்கு வரைக்கும் சூரிய சந்திரா இருக்காளோ அன்னைக்கு வரைக்கும் பாகவத புஸ்தகம் ஒரு ஆத்துல இருந்ததுன்னா அங்க நான் இருக்கேன்டா. பாகவத புஸ்தகத்தை பார்த்தா என்ன பார்த்த மாதிரி, பாகவதத்து மேல 2 பூவை அள்ளி போட்டா என் மேல புஷ்பத்தை போட்ட மாதிரி, பாகவதத்தை கட்டி அணைச்சுண்டா என்ன கட்டி அணைச்சுக்கிற மாதிரி பாகவத புஸ்தகத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டானா பகவான். உத்தவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிருஷ்ணரை கட்டி எடுத்துட்டு போக பகவானும் வைகுண்டத்துக்கு கிளம்பி போறார். கிருஷ்ணாவதாரம் முடிச்சு விக்கிரகம் பூமியிலேயே இருக்கு. உத்தவருக்கு பல காலம் அவர் வாழ்ந்ததுக்கு அப்புறமா உத்தவரும் வைகுண்டத்துக்கு போக வேண்டிய நிலை வந்தது. இந்த விக்கிரகத்தை ஆட்டு கொடுக்கறதுன்னு தெரியல. பிரளயம் வர ஆரம்பிக்கிறது. துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் பிறக்க போறது.
பகவான் பரமபதத்துக்கு போன 7வது நாள் கலியுக ஆரம்பம். அந்த 7 நாட்களுக்குள்ள பிரளயம் வரணும். ஒரு நாள்ல பிரளயம் வந்துடுமா? 7 நாள் மகா பிரளயமா வந்து லோகத்தை அழிக்க போறது. அந்த சமயத்துல புத்தவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. க்ஷணம் விடாம எப்ப பகவான் பரமபதிச்சாரோ அப்போலிருந்து இந்த விக்கிரகத்துக்கு பூஜைகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்காராம். ஒரு சமயத்துல என்ன பண்ணினாராம்? பகவானேன்னு சொல்லி எப்படி மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டாரோ அந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிட்டார் கிருஷ்ணரை. பிரளயம் வருது, ஜலம் அடிச்சுட்டு போறது, உத்தவரை பேத்து அப்படியே அடிச்சுட்டு போறது, விக்கிரகத்தையும் பேத்து அப்படியே அடிச்சுட்டு போறது. உத்தவர் விடவே இல்லையா, அப்படியே ஜலத்துல அடிச்சுட்டு போறார். கடைசியா உத்தவர் பரமபதிஷ்டார், விக்கிரகம் அப்படியே ஜலத்துல போயிட்டு. அந்த விக்கிரகம் யார் கையில கிடைக்கிறதா? மார்க்கண்டேயரோட கையில போய் கிடைக்கிறதாம். மார்க்கண்டேயர் பல காலம் இந்த விக்கிரகத்தை பூஜிக்கிறார். இன்னொரு பிரளயத்துல மார்க்கண்டேயர் கிட்ட இருந்தும் அந்த விக்கிரகம் போயிடுது. எங்கேயோ ஒரு இடத்துல பாரதத்தோட தென் மூலையில ஏதோ ஒரு இடத்துல அப்படியே மண்ணு கடியில புதஞ்சு கிடக்காம். அந்த மம்மியூர்ல புதஞ்சு கிடக்காம். நிறைய பார்வதியும் பரமேஸ்வராலும் அவ்வளவு சந்தோஷமாம். பிள்ளையார கொஞ்சம் போது அத்தனை சந்தோஷம் இல்லையாம், முருகனை கொஞ்சம் போது அத்தனை சந்தோஷம் இல்லையா. அந்த கிருஷ்ணனை எடுத்து அத்தனை கொஞ்சராடாம் பார்வதியும் பரமேஸ்வரன். அந்த விக்கிரகத்தை அப்படியே மகாதேவனும் மகாதேவியும் சேர்ந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த கிருஷ்ணனை வழிபட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதாம்? குரு அப்படிங்கிற பிரகஸ்பதியும் வாயு பகவானும் சேர்ந்து பரமேஸ்வரன் பார்வதி கிட்ட இருந்து அந்த விக்கிரகத்தை வாங்கி லோகாதிஷ்டானம் அத்புதா அப்படின்னு சுவாமியை கொண்டு வந்து இந்த குருவாயூர் கஷேத்திரத்துல பிரதிஷ்டை பண்ணினதுனாலதான் இந்த கஷேத்திரத்துக்கு குருவாயூர் அப்படின்னு நாமம். அந்த சுவாமிக்கு குருவாயூரப்பன் அப்படின்னு நாமம். இப்பேற்பட்ட கஷேத்திரம் குருவாயூர். அந்த கஷேத்திரத்துக்கு போனோமானால் சின்ன 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 குழந்தைகள் பிறந்து கொஞ்சம் மாசங்களே ஆன குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்திருப்பா, வேற ஏதாவது திரவங்களா கொடுத்திருப்பா. சுவாமிக்கு தடவை இந்த குழந்தைக்கு அன்னத்தை கொடுக்கறது குருவாயூர் கோவில வச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா தாய் தந்தையரும் மாமா மாமி அத்தை எல்லாம் சேர்ந்து வந்து சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பா எல்லாம் கூட்டம் கூட்டமா எல்லாரும் தாத்தா பாட்டி எல்லாம் குருவாயூர் கோயிலுக்கு அந்த குழந்தைய புறப்பட்டு கூட்டிட்டு வந்து அழகா அந்த குழந்தைய நல்லா குளிப்பாட்டி அழகா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பட்டு வஸ்திரத்தை தரிச்சு அந்த குழந்தைக்கு தங்க சங்கிலியெல்லாம் அந்த குழந்தைக்கு போட்டு விட்டு அவ்வளவு அழகா குருவாயூரப்பனை கொண்டு போய் அந்த சேவையை காண்பிச்சு அந்த குழந்தைய அழகா எடுத்துன்னு வந்து வழியில உட்கார வச்சுட்டு நல்லா பால்ல சக்கரை போட்டு அன்னத்தை போட்டு அந்த குழந்தைக்கு தடவை குருவாயூர்ல வச்சு முற்றாளா. அது அனந்தராம தீட்சிதர் பார்க்கிறார். இந்த ஸ்லோகம் அப்படியே அவ்வளவு அழகா அவருடைய திருவாயிலிருந்து வெளியில வர்றது. பாலான் ஸ்வகீயான் தபசன்னிதானே பாலான் ஸ்வகீயான் தபசன்னிதானே பாலான் ஸ்வகீயான் தபசன்னிதானே பாலான் ஸ்வகீயான் தபசன்னிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி सन्निधाने दिव्यानदानात् परिपालयद्भिः दिव्यानदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नौ सदा पठद्भिश्च पुराणरत्नौ सदा पठद्भिश्च पुराणरत्नौ
स्वकीयान् तव सन्निधाने स्वकीयान् तव सन्निधाने दिव्यान्यदानात् परिपालयद्भिः யாரெல்லாம் என்ன குழந்தையை கூட்டிட்டு போய் குருவாயூர் கஷேத்திரத்துல உட்கார வச்சு ஒரு வாய் அன்னத்தை எடுத்து ஊற்றாளோ அந்த குழந்தையோட பரம்பரையில 21 தலைமுறைக்கு அன்னத்துக்கு ஒரு குறைங்கிறது வராதுடா. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் தான் அவனோட க்ஷேத்திரம். க்ஷேத்திர மகாத்மியம் அப்பேற்பட்டது, மூர்த்தி மகாத்மியம் அப்பேற்பட்டது. உன் க்ஷேத்திரத்துல ஒரு வாய் அன்னத்தை எடுத்து ஊட்டினா அந்த குழந்தைக்கு அன்னத்தை குழந்தைக்கு ஊட்டினான்னு கிடையாது. நம்ம போய் குருவாயூர்ல பகவத் பிரசாதத்தை ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டுட்டாலே நம்மளோட தலைமுறைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வராதுடா. குருவாயூரப்பா அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் தான் உன்னோட க்ஷேத்திரம். குருவாயூர் க்ஷேத்திரத்துல அந்த ஒரு அன்னப்பிராசானம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் 5ஆம் தீட்சிதர் காலத்துல அதுக்கு முன்னாடியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கிறது. நிறைய பிரார்த்தனைகள் குருவாயூர்ல. அங்க பிரதட்சணம், துலாபாரம், அன்னப்பிராசானம் பண்றது, அந்த குண்டுமணி உருட்டி சுவாமி கிட்ட அத அலைஞ்சு விடுறது, அப்புறம் சுவாமி கிட்ட அந்த காணிக்கைகள், அந்த அதாவது கண் மாதிரி கை மாதிரி இந்த இதெல்லாம் சுவாமி கிட்ட சமர்ப்பிக்கிறது. நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு குருவாயூர்ல. சுவாமி ஒரு பெரிய வரப்பிரசாதி. அதனால சொல்றாளாம், பரிபாலயத்பிஹி, அத்தனை பேரையும் என்ன கஷ்டம் உனக்கு, எல்லா கஷ்டத்தையும் போக்குறதுக்கு குருவாயூரப்பன் இருக்கான். அதுதானே வேணும் நமக்கு. எல்லா கஷ்டத்துல இருந்தும் உனக்கு நான் விமோசனம் கொடுக்கிறேன்டா. என்கிட்ட ஒரு நாள் வா, என்ன பார்க்க மாட்டியா, என்கிட்ட வரமாட்டியா, குருவாயூருக்கு வரமாட்டியா, என்ன சேவிக்க மாட்டியான்னு சுவாமி நீ எல்லாம் வர்றதுக்காக நம்ம எல்லாம் போய் சுவாமியை பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருக்கானா. குருவாயூரப்பன் ஒரு க்ஷணம் கூட நான் உட்கார்ந்துக்கலடா, எப்ப வேணாலும் வா அப்படின்னு நமக்காக நின்றுட்டே இருக்கான் சுவாமி. குருவாயூரப்பன் எதுக்காக குருவாயூர்ல இருக்கான்? நமக்காகத்தான் இருக்கான். நம்மள மாதிரி 2 பக்தா வரமாட்டாடா. ஒரு ஸ்லோகம் சான்றானந்த ஒரு வார்த்தைய முன்னாடி சொல்ல மாட்டாளா? பாரிசாதோ கரேத்வம் அப்படின்னு என்கிட்ட சொல்ல மாட்டாளா? பட்டத்திரிக்காக நான் இருந்தேன், இன்னைக்கு உங்களுக்காகத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு நமக்காகவே நின்று இருக்கான் குருவாயூரப்பன். அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணம் எப்போ நீங்க அந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுட்டேடோ அந்த க்ஷணத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பாக்யம் சனானாம் எல்லாம் பெரிய பாக்யசாலிகள். எல்லாரும் சொல்றா, மத்த மதத்துக்காரெல்லாம் சொல்றா, நீங்கெல்லாம் பாவிகள், பாவம் பண்ணியிருக்கேன். நம்ம மதம் அப்படி சொல்லி தரலையா, நீங்கெல்லாம் பாக்யசாலிகள், பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா மத்தவெல்லாம் சுவாமியை தேடி போயிட்டு இருக்கா, சுவாமியே உங்களை தேடி வரா அப்படிங்கிறா. நாராயண பட்டத்திரி அதைத்தான் சொல்றார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். குருவாயூரப்பான்னு கூப்பிட்டுட்டா போதுமா, குருவாயூருக்கெல்லாம் போன அவசியம் இல்லை, நம்ம ஆத்துக்கே வருவானாம் குருவாயூரப்பன். நீ குளிச்சிருக்கியா, தெளிச்சிருக்கியா, ஆச்சாரமா இருக்கியா, அனாச்சாரமா இருக்கியா, உனக்கு வியாதியில இருக்கியா, எதுல இருக்கியா, எதையும் பார்க்கறது இல்லையா. குருவாயூரப்பனோட சரித்திரத்துல ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முடியலையா உடம்பு, லேசான பாட்டியாம். அவள் என்ன பண்றாளாம், சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்றதுன்னு தெரியலையாம்.
எதுவும் அவள்கிட்ட இல்லையா. முந்தின நாத்து சாதம் இருந்துதான், அந்த சாதல ஜலத்தை விட்டு சாப்பிடறதுக்குன்னு வச்சிருக்காளாம். அவாத்துல வடுமாங்கா ஊறுகாய் இருந்துதாம், அவ பொண்ணு குடுத்துட்டு போன ஊறுகாயாம், தினமும் சாப்பிட்டு இருக்கிற ஊறுகாய். அந்த ஊறுகாயை வச்சுட்டு இருந்தாளாம். என்ன பண்ணினாலாம், அவாத்துல இருந்த ஒரு மாடு, அது ஒண்ணுதான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இவர்கிட்ட இருக்கு. அந்த மாட்டு பாலை கலந்து தினமும் காய்ச்சி கொண்டு குருவாயூரப்பன் கோவில கொண்டு போய் குளிப்பாடலாம். என்ன பண்ணினாலாம், சுவாமிக்கு எதுவுமே நைவேத்தியம் பண்றதுக்கு இல்லைன்னு உடனே அவாத்துல இருந்த ஒரு குருவாயூரப்பன் படத்து முன்னாடி இந்த பழைய சாத்தை கொண்டு வந்து வச்சாலாம். திருண்டு மோர அதுல விட்டாலாம். தான் தினமும் சௌக்கியமா அதைத்தான் சாப்பிட்டு இருக்காள். குருவாயூரப்பா, என்கிட்ட ஒண்ணும் இல்லடா, இதை ஏத்துப்பியா அப்படின்னு கேட்டாலாம். அவளோட ஆச்சரியம் அப்படியே பிரிட்டு வர்ற மாதிரி குருவாயூரப்பனாகி அந்த பகவான் இவ கேட்ட அந்த மாத்திரத்திலேயே பிரத்யட்சமா கண்ணு முன்னாடி வந்துட்டானோ. இதை ஏத்துப்பியான்னு கேட்ட ஒரு க்ஷணம் தான் சுவாமி ஓடி வந்துட்டானாம். எப்படி வந்தான்னு தெரியலையா, இதுக்கு முன்னாடி பகவானை பார்த்ததில்ல. அத்தனை ஒரு ஆனந்தம் இவளுக்கு பார்த்த உடனே ரெண்டு கையோட ஒரு சின்ன குழந்தையா தெய்வ பாலகனா அப்படி பகவான் மன்மத விக்கிரகமா அப்படி வந்து அப்படி சுருள் சுருளான கேசத்தோட அழகா மேல ஒரு மயில் பீதையை வச்சுண்டு அத்தனை ஆபரணங்கள் போட்டுட்டு சர்வாலங்கார புஷிதனா பீதாம்பர தாரியா நீலமேக சியாமளனா ஒரு புல்லாங்குழல் எடுத்துட்டு வந்து அந்த புல்லாங்குழ ஊதிண்டே வந்து இவன் முன்னாடி நின்று கைய அழகா அப்படி நீட்டிண்டு குடு அப்படின்னு இவளுக்கு அப்படியே மெய் சிறுத்து போயிடுத்தான். என்னடா அது, நம்ம தினமும் சாப்பிடுற இந்த தயிர் சாதம், பழைய சாதம், தொட்டுக்கிறதுக்கு இந்த வடுவாங்கா ஊறுகா, இதைத்தான் நம்ம சாப்பிட்டு ஜீவனம் நடத்திட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லையே இவனுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு, பால் கூட இன்னைக்கு மிஞ்சலையே, என்ன நைவேத்தியம் பண்றதுன்னு தெரியாம நான் இருக்கிற சமயத்துல இதை ஏத்துப்பியான்னு உங்ககிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன். நிஜமாவே வந்துட்டே பகவானேன்னு அவ்வளவு ஆனந்தமாம். இதை கொடுத்து உனக்கு எனக்கு ஏதாவது பாபம் வந்துருமா அப்படின்னு கேட்டு மனசுல என்ன ஓடுறது. ஆனா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது கெட்டி தயிரை விட்டு தயிர் சாதத்தை அப்படி பிசைஞ்சு ஒரு வடுமாங்காய் எடுத்து கையில கொடுத்தாளாம். உடனே சுவாமிக்கு அத்தனை ஆனந்தமாம். அப்படியே இவ்வளவு ஆசையா அத்தனையும் எடுத்து இப்படி வாயில சாப்பிடறான். சின்ன பிஞ்சு வாய்க்குள்ள அத்தனை சாதமும் போலையாம். தினூண்டு சாதம் தான் போறது, தினூண்டு வடுமாங்கா போறது, மீதி சாதம் எல்லாம் அப்படி வாய் முழுக்க இருக்காம். இவளுக்கு எடுத்து தொடக்கணும்னு கூட தோணலையா. அந்த அழகுல அப்படியே மயங்கி தன்னை மறந்து அப்படியே பாக்குறாளாம் குருவாயூர். சுவாமி அப்படியே சிரிக்கிறானாம், விளையாடுறானாம், இன்னும் கொஞ்சம் குடுன்னு கேட்கிறானாம். அவளும் கொடுக்கறாளாம், சாப்பிட்றானாம். சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லலையா. பண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி போயிடுறானா குருவாயூர். அடுத்த நாள் காலையில நம்பூதிரி வந்து கோவில திறந்து பார்த்தா குருவாயூரப்பனோட வாயில அந்த தயிர் சாதம் ஒட்டி. இப்போ என்ன ஒரு அனுகிரகம் என்றான். என்னத்த கொடுத்தாலும் ஏத்துக்கிறானே பகவான். நீ இத குடுன்னு டிமாண்ட் பண்றது கிடையாது பகவான். நீ ஒண்ணுமே குடுக்காட்டி கூட பரவாயில்லடா, உன் வாய திறந்து ஒரு தடவை கிருஷ்ணா குருவாயூரப்பா ரட்சிக்கணேன்னு சொல்ல மாட்டியா. அதுதான் கேட்கலாம் பகவான். அதனால இந்த ஒரு வார்த்தைக்கு அவ என்ன பண்றான், அத்தனை பேர்த்தையும் பரிபாலனம் பண்றான். சர்வான்னதானா திவ்யான்னதானா பரிபாலயத்பிஹி. உன் க்ஷேத்திரம் எப்படி இருக்காம் குருவாயூரப்பா, தவ சன்னிதானே பாலாம் சுகீயாம். குழந்தைகளுக்கெல்லாம் அழகா அன்ன பிரசானம் பண்றா. திவ்யான்னதானாத்து பரிபாலயத்பிஹி, அழகா வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்றா. அப்படி பண்ற அத்தனை பேரையும் உனக்குன்னு எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அவ எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அதை நிறைவேற்றி வைக்கிற நீ. ஒரு துளி கூட அவளோட மனசுக்கு அச்சோ இத பகவான் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்காம அவ கேட்கறத விட அதிகமாவே நீ எல்லாத்துக்கும் உன்னுடைய கருணைய கடாட்சத்தை பிரசாதத்தை பண்ற. ஒரு குச்சேலனை தான் பாகவதன் சொல்றது. ஆனா குருவாயூரப்பனோட மகாத்மியம் 100 குச்சேலன்களை குபேரனா மாத்தியிருக்கான் அப்படின்னு குருவாயூரப்பனோட மகாத்மியம் சொல்றது.
அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணிருக்க. ஒரு கஜேந்திரனுக்கு தான் நீ பாகவதத்துல அனுகிரகம் பண்ணின. ஆனா குருவாயூரப்பன் கோவில்ல அவன் கோவில் வாசலே கதின்னு இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் குருவாயூரப்பனையே நம்பின்னு இருக்கு. மனுஷாளுக்கு தான் அனுகிரகம் பண்றான்னா அஞ்சறிவு ஜீவராசி அந்த யானைக்கு கூட அப்பதான் அனுகிரகம். ஒவ்வொரு யானை மேலையும் தான் ஏறி உட்கார்ந்து 3 வேளை ஸ்ரீவேலி அவ்வளவு அழகா போயிருக்கான் பகவான். இந்த கஜேந்திர வரதனா இருக்கான் சுவாமி. பாகவதத்துல தான் பண்ணின ஒவ்வொரு விஷயமும் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு, சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு இன்னைக்கு அத்தனையும் காமிச்சிருக்கான் ஸ்ரீ குருவாயூரப்பன். அத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு நமக்கு காட்டி கொடுத்துட்டே இருக்கான் இந்த குருவாயூரப்பன் பகவான். பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே, பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே, திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி, திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி, சதா படத்பிஷ்ட புராணரத்னோ, படத்பிஷ்ட புராணரத்னோ, சதா படத்பிஷ்ட புராணரத்னோ, संसेवितायास्तु नमो हरेते, संसेवितायास्तु नमो हरेते, नारायण 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 नारायण. க்ஷேத்திரத்துல எப்போ பார்த்தாலும் ஒரே ஒருத்தராவது உட்கார்ந்து பாகவதமோ நாராயணியமோ பகவத்கீதையோ எப்பவும் படிச்சுட்டே இருக்காரு பகவான் குருவாயூரப்பன். அவனோட விஷயமே என்னன்னா, குருவாயூர்ல எங்கேயாவது எப்பயாவது ஒரு இடத்துல நாராயணியம் ஒலிச்சுட்டே இருக்கும். நாராயண பட்டதிரி எப்போ ஆயுராரோக்கிய சௌக்கியம்னு நாராயணியத்தை முடிச்சாரோ அந்த க்ஷணத்திலிருந்து எப்போ அவர் சாந்தானந்தன்னு ஆரம்பிச்சாரோ அந்த க்ஷணத்துல இருந்தே குருவாயூர்ல அந்த க்ஷணத்திலிருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தராவது நாராயணியம் சொல்லிட்டே இருப்பான். அப்படி சொல்லலைனாலும் பகவான் என்ன பண்ணுவானா, யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து நாராயணியம் சொல்றச்சே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், ஒரு புஸ்தகத்தையும், ஒவ்வொரு விளக்கையும், ஒவ்வொரு பாத்திரத்தையும் அந்த நாராயணியத்தை கேட்க பண்ணுவானா குருவாயூரப்பன். யாருமே எனக்கு நாராயணியம் சொல்லலைங்கிற சமயத்துல ஒவ்வொரு பாத்திரமும், ஒவ்வொரு புஸ்தகமும், ஒவ்வொரு விளக்கும் கூட குருவாயூரப்பனுக்கு நாராயணியம் சொல்றாங்க. அவ்வளவு அற்புதமா குருவாயூர் க்ஷேத்திரத்துல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி. இந்த க்ஷணம் வரைக்கும் எல்லாரும் நாராயணியம் சொல்லிட்டேதான் இருக்கா இந்த லோகத்துல, குருவாயூர்ல. அதனால சதா படத்பிஷ்ட புராண ரத்னம், உன்னோட க்ஷேத்திரத்துல ஒரு க்ஷணம் விடாம புராண ரத்னங்களை படிச்சுட்டே இருக்காடா குருவாயூரப்பா. அதனாலதான் எந்த க்ஷேத்திரமும் வேண்டாம் அப்படின்னு உத்தமமான இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்துல குரு பவனபுரியில நீங்க உட்கார்ந்து இருக்க, படவழகா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க பக்தாளுக்கெல்லாம் அப்படின்னு அனந்தராம் தீட்சிதர் சொல்லி சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரேதே அப்படின்னு இந்த அழகான ஸ்தோத்திரத்தை அதுல 3வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அது எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிற வைபவங்கள் எல்லாம் அடுத்த வாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ஸ்லோகங்களை சொல்லி बालान् स्वकीयान् तव सन्निधाने दिव्यानदानात् परिपालयन्ति सदा वरदेश पुराणरत्नो संसेविताय नमो हरेते नारायण 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 नारायण
அந்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னா பாலாஸ்தியான் தபசன்னிதானே திவ்யானதானா பரிபாலய சதா பட்டத்பிஷ்ட தனித்தனியா பிரிச்சு சொல்றச்சே பரிபாலயத்பிஹி சதா பட்டத்பிஷ்டன்னு சொல்லணும். ஆனா சேர்த்து சொல்லும் பொழுது ரெண்டாவது வரியை சொல்லிட்டு நிறுத்தாம மூணாவது வரி சொல்றோம் அப்படிங்கிற சமயத்துல மட்டும் எப்படி சொல்லணும் அப்படின்னா சதா, அதாவது திவ்யானதானா பரிபாலயத்பிஷ் சதா பட்டத்பிஷ்ட புராண ரத்னம், அந்த ஹாவ இஸ்ஸா மாத்தி சொல்லணும். அது சம்ஸ்கிருத சந்தியில 2 எழுத்துக்கள், அந்த ஹா அந்த விசர்க்கமும் அடுத்து சாங்கிற எழுத்தும் கலக்கிற சமயத்துல சேர சந்திக்கிற சமயத்துல நித்யானதானா பரிபாலயத்பிஷ் சதா பட்டத்பிஷ்ட இஸ்ஸா மாறிட்டு. அதனால அப்படி இந்த ஒரு இடத்துல மட்டும் அதை கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சில சமயம் அப்படி சொல்றச்ச இஸ் சொல்லி சொன்னோம்னா நல்லா இருக்கும். ஒரு தடவை அந்த இடத்துல அந்த சந்தியை மட்டும் சொல்லிடுவோம். सर्वत्र गोविंद नाम संकीर्तनो நாராயண கவச்சம் விஸ்வரூபா சொல்ல போறா. அதுக்கு வந்துருவோம். நம்ம இது வரைக்கும் அந்த முன்னாடி சில ஸ்லோகங்கள் தியானங்கள் எல்லாம் நடுவுல விட்டுருந்தோம். அது எல்லாத்தையுமே இப்ப முடிச்சாச்சு. முதல் ஸ்லோகத்துல இருந்து சொல்லிட்டே நம்ம இப்போ दुर्गेश्वटव्याधि मुखादिषु प्रभुः पायानृसिंहो सुविनूतपारिः विमुञ्चतो यस्य महाट्टहासं दिशो विनेतुन्य पदंश्च गर्भाः அப்படின்னு சொல்லி அந்த 14வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். முதல் ஸ்லோகத்துல இருந்து சொல்லுவோம். सर्वत्र गोविंद नाम संकीर्तनो ज्ञानो சேர்ந்து சொல்லிடலாமா இல்ல சேர்ந்து சொல்லிடலாமா? सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नुमः। राजोवाच यया गुप्तः सहस्राक्षः सवादान् रिपुसैनिकान् क्रीडन्निव विदिर्जित्य त्रिलोक्या भुभुजे श्रियौ तन्ममाख्याहि ब्रह्मनारायणात्मकं यदा तथायिनः शत्रून् येन गुप्तो जयन्मृदे। श्रीशुक उवाच वृतः पुरोहितस्त्वाष्ट्रः महेन्द्रायानुपृच्छते नारायणाख्यं वर्माः कतिहैकमनाशृणु। श्रीविश्वरूप उवाच दौताङ्घ्रिपाणिराचम्य सपवित्र उतन्मुखः कृतस्वाङ्गकरन्यासः मन्त्राभ्यां वाक्यतः शुचिः। नारायण परं वर्म सन्नह्येद्भय आगते सन्नह्येद्भय आगते। पादयोर्जानुरोरुर्वोः उदरे हृद्यतोरसि मुखे शिरस्यानुपूर्व्यात् ओंकारादीनि विन्यसे। ओं नमो नारायणायेति विपर्ययमदापि वा करन्यासं ततः कुर्यात् द्वादशाक्षरविद्यया प्रणवादियकारान्तम् अङ्गुल्यङ्गुष्ठपर्वसु न्यसेत्तृत्य ओंकारं विकारमणुमूर्धनि षकारं तु भ्रुवोर्मध्ये नकारं शिखया दिशे वेकारं नेत्रयोर्युज्ञात् नकारं सर्वसन्दिषु मकारं समूर्तिश्च मन्त्रमूर्तिर्भवेत् बुधः सविसर्गं परन्तन्त सर्वदिक्षु विनिर्दिशेत्। ॐ विष्णवे नमः इति ॐ विष्णवे नमः ॐ विष्णवे नमः ॐ विष्णवे नमः। आत्मानं परमं ध्याये ध्येयं षट्शक्तिर्युतं विद्या तेजस्तपो मूर्तिम् इमं मन्त्रमुदाहरेत्। ॐ हरिर्विदद्यान् मम सर्वरक्षां
न्यस्ताङ्गिरिबद्धः पदयेन्द्रपृष्ठे धरारि चर्मासि गदेषु चापपाशाने तदानोष्टगुणः अष्टबाहुः जलेषु मां रक्षतु मत्स्यमूर्तिः यादोदरेभ्यो वरुणस्य पाशात् सरेषु माया वटुवामनो व्याधे त्रिविक्रमकेवलु विश्वरूपः दुर्गेश्वरौ व्याधिमुखादिषु प्रभुः पायान्निसिंहोऽसुरयूथपादिः विमुञ्चतो यस्य महाट्टहासम् दिशो विनेतुर्न्यपदंश्च गर्भाः सर्वत्र गोविन्द नाम संकीर्तनम् இதுவரைக்கும் ஸ்ரீ விஸ்வரூபர் தன் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு ராட்சசாலோட தொல்லையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமுனே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன், இந்த ராட்சசர்கள் எல்லாம் ஜெயிக்கிறாங்களே, ஒரு அற்புதமான மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கவச்சத்தை எனக்கு கொடுக்க வேண்டும், இந்த கவச்சத்தாலே அரக்கர்களை ஜெயிக்கிறாங்களே ஒரு அனுகிரகம் நீங்க பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்கறதா ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ராஜோவாச்சன்னு மகாராஜராஜனான பரீட்சித்து பாண்டவா வம்சாவளியில வந்து மிகப்பெரிய ஏகாதிபதியா தான் ஒருத்தனே ராஜாவா இருந்திருக்கச்சே மிகப்பெரிய சாபத்தினாலதானே ஏற்பட்ட ஒரு நிலவ வந்திருக்கு. இந்த நேரத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய ராட்சசாலான காம குரோத லோப மோக மதமாத்சரிய கர்வாதிகள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணணும். அதுக்கு பகவானோட துணை நமக்கு வேணும். அவனோட நாமங்களை, அவனோட ரூபங்களை, அவனோட அற்புதமான அந்த லீலைகளை மனசுல நினைச்சுட்டோமானால் எல்லா கஷ்டங்களும் அப்படி மலை போல் வந்த கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை பார்த்த பனி போல விலகிறது. அதனால அவனோட நாம ரூப வைபவங்கள் எல்லாத்தையும் எனக்கு கவசமா கொடுங்கோன்னு பரீட்சித்து சுகர்கிட்ட கேட்க, அதே கொஸ்டினை தான் முன்னாடி இந்திரன் விஸ்வரூபன் கேட்க, அந்த விஸ்வரூபன் சொல்லி கொடுத்த மாதிரியே அவர் சொன்ன அதே வார்த்தைகளை அப்படியே அற்புதமா விளக்கி சொல்லியிருந்திருக்கா பிரம்ம ரிஷி. இதை பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஜபத்தை பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விதிமுறைகள் நியமனங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறவங்க சொன்னார். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்கள் மூலமா எந்தெந்த இடத்துல பகவான் என்னென்ன எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஹரிதத்யன் மம சர்வ ரக்ஷாம், என்னை எங்கெங்கேயும் எப்பவும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா கால தேச வர்த்தமானங்களையும் என்ன பகவான் காப்பாற்றணுங்கக்கூடிய விஷயத்தையும் எப்படி வந்து என்ன காப்பாற்றணும்னா நிஸ்தாங்கி பத்மஹா பதகேந்திர புஷ்டே கருட ஆழ்வார் மேல ஏறி ஆரோகணிச்சு வந்து என்ன காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் धरारि चर्मासि गदेषु चापपाशान् तदानोष्टगुणः अष्टबाहुன்னு 8 கரங்களோட விதவிதமான ஆயுதங்களோட வந்து என்ன பகவான் ரட்சிக்கணும் அப்படின்னு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 108 திவ்ய தேசங்கள்ல அஷ்டபுயகரம்னே ஒரு கோவில், அந்த இடத்துல சுவாமி 8 கரங்களோட காட்சி தரும். இதுல இன்னொரு ஒரு விசேஷம் என்ன, குருவாயூரப்பன் அனுபவிச்சுன்னு இருக்கும், அவன் 8 கரங்களோட குருவாயூர்ல காட்சி கொடுக்கிறார். ஒரு சமயத்துல எப்போன்னா ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, உத்தானபாத நிருபதேயரும் மனுநந்தனஸ்யா அப்படின்னு துருவ சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி ஆரம்பிப்பார். துருவ சரித்திரம் முடியாது, துருவனுக்கு அப்புறம் உத்தானபாத வம்சாவளி அத சொல்லி இதுக்கப்புறம் பிரியவிரத வம்சத்தை பத்தி சொல்றார். பிரியவிரதஸ்ய பிரியபுத்திர பூதாது அக்னீந்திர ராஜா விதாகி நாபிகி அப்படின்னு நாராயண பட்டத்திரி நாபியோட சரித்திரம், அதுக்கு மேல ரிஷபதேவாலோட சரித்திரம், இவா சரித்திரத்தை எல்லாம் சொல்றான். இந்த திருவனோட வம்சத்துல உத்தானபாத ராஜாவோட வம்சத்துல வந்த ராஜாக்கள்ல அங்கன்னு ஒரு ராஜா, அவனுக்கு வேணன்னு ஒரு பிள்ளை, அப்புறம் பிருது சரித்திரம், இதெல்லாம் பாகவதத்துல வந்துட்டே இருக்கு. பிருது சரித்திரத்துக்கு மேல கதையை சொல்லி ஒரு பிரச்சேதசர்கள் அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்காளாம். 10 பேரும் ஒரு நல்ல க்ஷேத்திரத்துல வந்து தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறச்சு குருவாயூர்ல நாராயண தீர்த்தத்தை பின்னாடி பாகவதத்துல வரும்போது விரிவா பார்ப்போம். இப்ப டைம் இல்லாதனால அவ நேமம் மட்டும் அப்படியே சொல்லு. 10 பேர் அந்த பிரச்சேதசர்கள் அவ வந்து நாராயண சரஸ் அப்படிங்கிற தீர்த்தத்துல 10 பேரும் சுத்தி நின்றுட்டு முதல்ல சிவநாமத்தை சொல்லி பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறாள். பரமேஸ்வரன் அவ 10 பேருக்கு நடுவுலையும் வந்து ருத்ர கீதம் கூட்டிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் பாகவதத்துல.
பாகவதாந்தர்கதம் ஏராளமான ஸ்தோத்திரங்கள். அத்தனை பேரும் பகவான அத்தனை விதமா பாடியிருக்கான். இதுல ஒண்ணுதான் நாராயண கவச்சம். அத்தனை ஸ்தோத்திரம் இருக்கு பாகவதத்துக்குள்ள. இதுல சிவபெருமான் பெருமாளை பத்தி பாடின கீதத்துக்கு ருத்ர கீதம் அப்படின்னு பேரு. ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப சிரேஷ்டம். அத லட்சம் தடவை ஜபிக்கிறாளா அந்த 10 பேர் ருத்ர கீதத்தை. சிவன் அதை உபதேசம் பண்ணிட்டு மறையறார். அத லட்சம் தடவை சொல்றான். சொல்லும் போது பெருமாள் அஷ்டகுணா அஷ்டபாகுன்னு 8 கையோட குருவாயூர்ல காட்சி கொடுத்துருக்காரு பெருமாள். இந்த அஷ்டபுயகரமா 8 கரங்களோட குருவாயூரப்பன் காட்சி கொடுத்ததா ஒரு சரித்திரம். அதனாலதான் எந்த ரூபத்துல நீங்க சுவாமியை தியானம் பண்றீங்களோ அந்த ரூபத்துல பகவான் அனுகிரகம். வசுதேவசுதம் தேவம் தமசானூரமர்த்தன தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு அப்படி வசுதேவரோட புத்திரனா, தேவகி நந்தனா, யசோதா பிரியனா, கம்சசானூர மர்த்தனா எந்த ரூபத்துல தியானம் பண்ணினாலும் அந்த ரூபத்துல பகவான் காட்சி கொடுக்கிறார். பேர்பட்ட ஒரு சுலபன் நமக்கெல்லாம் ரசிக்கான் பகவான். அத உணர்ந்து உணர்ந்து 8 கரத்தோட என்ன காப்பாத்தணும். ஜலேஷுமாம் ரட்சத்து மத்ஸ்யமூர்த்தி, ஜலத்துல இருக்கும் போது எனக்கு எந்த ஆபத்தும் வராம யாத்தோகினேபியோ வருணஸ்ய பாஷாத், வருண பாசத்துல இருந்தெல்லாம் என்ன மத்ஸ்யாவதார மூர்த்தியா காப்பாற்ற வேண்டும். ஸ்தலேஷுமாயா பட்டுவாம்மனோத்யாகு, பூமி மேல நான் நிற்கக்கூடிய எந்த சமயத்திலையும் எனக்கு எந்த ஆபத்தும் வராம எந்த ஒரு மூர்த்தி அதிதி காட்சியபாளுக்கு குழந்தையா பிறந்து 3 அடி மண் வேணும்னு லோகமெல்லாம் வளர்ந்து நின்னாமோ அந்த வாமனாவதார மூர்த்தியும் திருவிக்ரமாவதார மூர்த்தியும் என்ன காப்பாற்றணும். துர்கேஸ்வரவியாஜினுகாலிஷு பிரபு பாயான சிம்ஹம் அசுரயூதவாகி, அசுராளை எல்லாத்தையும் அழிச்சு அவ கர்வத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி அத்தனை ராட்சசாலையும் அப்படியே பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டு ஹிரண்யகசிபுவை அவனோட குடலைகள் எல்லாம் எடுத்து மாலையா போட்டுண்டு பிரஹ்லாத வரதனான்னு நாராயண பட்டதிரி சாதிக்கிறா. பிரஹ்லாத பிரியகே மதுப்புரபதே சர்வாமயால் பாதிமா. நாராயண பட்டதிரி நரசிம்மாவதார தசகத்துல சொல்லி முடிக்கிறார். அந்த மாதிரி நரசிம்மாவதார மூர்த்தியா பகவான் அனுகிரகம். எப்படி அனுகிரகம் பண்ணணும் சுவாமினா, காட்டுல இருக்கும் போதோ யாராவது சண்டை போட்டு இருக்கும் போதோ ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதோ வழி தெரியாம நான் எங்கேயாவது இருக்கும் போதோ பகவான் நரசிம்மாவதார மூர்த்தியா ரட்சிக்கணும் அப்படின்னு முடிச்சிருக்கார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும். सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा रक्षद्वसौ माध्वनि यज्ञकल्पः रक्षद्वसौ माध्वनि यज्ञकल्पः रक्षद्वसौ माध्वनि यज्ञकल्पः स्वदंष्ट्रयोन्नीत स्वदंष्ट्रयोन्नीत धरोवरागः स्वदंष्ट्रयोन्नीत धरोवरागः स्वदंष्ट्रयोன்னு நிறுத்திக்கா, அப்படி நிறுத்தாதீங்கோ. स्वदंष्ट्रयोन्नीत அப்படின்னு நிறுத்திக்கோங்க. धरोवरागः रक्षद्वसौ माध्वनि यज्ञकल्पः रक्षद्वसौ माध्वनि यज्ञकल्पः स्वदंष्ट्रयोन्नीत धरोवरागः स्वदंष्ट्रयोन्नीत धरोवरागः रामो त्रिकूटेश्वर रामो त्रिकूटेश्वर அந்த இடத்துல த்ரீ சொல்லக்கூடாது, த்ரீ சொல்லணும். இது சொல்லணும், மூணாவது இது சொல்லணும்.
रामो द्रिकूटेष्वप विप्रवासे रामो द्रिकूटेष्वद विप्रवासे रामो द्रिकूटेष्वद विप्रवासे सलक्ष्मणो व्याते सलक्ष्मणः अव्यात् சலக்ஷ்மணோவ்யாத் அந்த இடத்துல நோவ ஒரு க்ஷணம் இழுக்கணும், ஒரு மாத்திர அளவு நிறுத்தி இழுக்கணும். ஏன்னா எஸ் போட்டுக்காவதேடா அந்த இடத்துல அகாரத்தை இழுத்து சொல்லணும். அந்த இடத்துல சொல்லுவோமா? சலக்ஷ்மணோவ்யாத் ரதாக்ரஜோஸ்மான் இங்கேயும் அதே மாதிரிதான் பரதாக்ரஜः அஸ்மான் பரதாக்ரஜோஸ்மான் ரக்ஷத்வசௌமாத்வனி யஜ்ஞகல்பः रक्षत्वसौमाध्वनि यज्ञकल्पः स्वदंष्ट्रयोर्नीतधरो वराकः स्वदंष्ट्रयोर्नीतधरो वराकः रामो द्रिकूटेष्वद विप्रवासे सलक्ष्मणो व्यात् भरताग्रजोस्मान् सलक्ष्मणो व्यात् भरताग्रजोस्मान् இவ்வளவு அழகா ரெண்டு அவதாரங்களை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். முதல் ஸ்லோகத்துல மத்ஸ்யாவதாரத்தை, அதாவது முதல் ஸ்லோகத்துல நாராயணன் 8 கரங்களோட வரணும்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல மத்ஸ்யாவதாரம் வாமனாவதாரம், 2 அவதார மூர்த்தி என்ன காப்பாற்றணும். அதாவது நீங்க இதுல என்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஸ்கந்தசஷ்டி கவசம் இப்ப நாம எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருப்போம், பாராயணம் பண்ணிட்டு இருப்போம். அதனால அந்த ஸ்கந்தசஷ்டி கவசத்துல இப்போ கண்கள் இரண்டும் கதிர்வேல் காக்க அப்படின்னு ஒவ்வொரு அங்கத்தை ஒவ்வொரு வேல் காப்பாற்றட்டும்னு சொல்றான். அதே விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அங்கத்தை எந்தெந்த நாம ரூபத்துல பகவான் காப்பாற்ற. ஒவ்வொரு அவதாரத்துல சுவாமிக்கு ஒரு நாமம் ஒரு ரூபம், நாமம் ரூபம், பல்வேறு நாமங்கள் பல்வேறு ரூபங்கள். சஹஸ்ர நாம்னே வெறும் 1000 நாமம் தான் இருக்கா பெருமாளுக்கு, லட்சணாமம் கோட்டி நாமம் இருக்கே பெருமாளுக்கு. பீஷ்மர் அவ்வளவு அழகா நம்ம எல்லாம் நித்திய பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமியோட உத்தமமான ஒரு 1000 நாமத்தை மாத்திரம் எடுத்து சொல்லியிருக்காங்க. எத்தனை நாமம் இருக்கு சுவாமிக்கு, எண்ணிலா ரூபங்கள், எண்ணிலா நாமங்கள். பாருங்களே எத்தனை பகவானோட ஒரு கிரியேஷன் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு மனுஷா மாதிரி இன்னொரு மனுஷா இருக்காளா, முகம் எத்தனை பேருக்கு எவ்வளவு விதமா விதவிதமா முகங்கள், விதவிதமா தலை முடியிலிருந்து ஒவ்வொரு தலையும் எப்படியெல்லாம் சுவாமி படைச்சிருக்கான். பிரம்மா படைச்சிருக்கார். நம்மளை எல்லாத்தையும் விதவிதமா படைச்ச பிரம்மாவே புத்திசாலின்னா, இந்த பிரம்மாவே படைச்சவன் எப்பேற்பட்ட புத்திசாலியா, எப்பேற்பட்ட மகாத்மாவா, எப்பேற்பட்ட மகானுபாவனா இருப்பான் பகவான். அவனுக்கு இணையா யாராவது நிக்க முடியுமா? பேர்பட்ட பகவான் தானும் பல்வேறு ரூபங்களை எடுத்து இந்த லோகத்துக்கு வரானா. கிருஷ்ண கிருபனோட ரூபத்தை இன்னைக்கு பார்த்தோம். அதே மாதிரி 2 அவதார மூர்த்தியை சொல்ல போறார் இன்னைக்கு. ரக்ஷத்வசௌமாத்வனி யஜ்ஞகல்பः, அதாவது ரக்ஷத்வசௌ அப்படின்னா என்ன அர்த்தமா? ரக்ஷா என்னை எப்பவும் காப்பாற்றட்டும். ரக்ஷத்வசௌ
ரக்ஷத்வசௌ மாத்வனி யஜ்ஞகல்பஹ. மா ரக்ஷதுன்னா மாம் ரக்ஷது. அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரக்ஷத்வசௌ மாம் அப்படின்னு வர்றது, மாம் துவனின்னு வர்றது. அந்த இடத்துல மா இம்மும் துவாவும் சேர்றச்சே அந்த இம்மு வந்து சைலண்ட் ஆயிடும். அதனாலதான் இங்க போட தேவையில்லை, வேணா பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ரக்ஷத்வசௌ மாம் துவனி யஜ்ஞகல்பஹ. ஒருவேளை பிரிச்சு சொன்னோம், ஆனால் இப்ப முன்னாடி ஸ்லோகத்துல எப்படி குருவாத புரீஷ வச்சிருக்கிறது, பிரிச்சோம்னா ஹா சொல்லிக்கலாம், சேர்த்தோம்னா இசு சொல்லணும்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல பிரிச்சோம் அப்படின்னா மாம் துவனினே சொல்லிக்கலாம், சேர்த்து சொல்றச்சே மாத்வனி அப்படின்னு சொல்றோம். ரக்ஷத்வசௌ மாத்வனி யஜ்ஞகல்பஹ அப்படின்னா என்ன அர்த்தமா, யஜ்ஞகல்பம் அப்படின்னு ஒரு கல்பம். அதுதான் அந்த யஜ்ஞகல்பம்னா சுவாமி எப்பேற்பட்டவனாம், யஜ்ஞ ரூபியா இருக்கானாம் பகவான். ஒரு யஜ்ஞம் பண்றான்னா, யஜ்ஞம் அப்படிங்கிறது எதுக்காகனா எந்த ஒரு பயனும் சுவாமிகிட்ட ஒரு பர்டிகுலரா ஒண்ணு எதிர்பார்க்காம அஸ்வமேத யாகம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு பலனுக்காக எதிர்பார்த்து சொல்றது. லோகத்துல அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும், அத்தனை பேருக்கும் பகவானோட அனுகிரகம் கிடைக்கணும்னு பண்றது பேர் யஜ்ஞமா. யாகம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஒரு விருப்பு வேண்டி சுவாமிகிட்ட பண்றது. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு காசு இல்லாம வேற எந்த ஒரு இதுக்கும் ஆசைப்படாம பண்றது பேர் யஜ்ஞம். இந்த யஜ்ஞ ஸ்வரூபியா இருக்கிறவர் வராகமூர்த்தி. பாகவதத்துல முதல்ல விவரிக்கப்படக்கூடிய தசாவதாரங்கள்ல அவதாரம் 10 அவதாரம் சுவாமி பண்ணியிருக்காருன்னு நம்ம பேசுறோம். லட்ச அவதாரம் பண்ணியிருக்காரு பெருமாள், ஆனா அது முக்கியமானது 10 அவதாரம். அந்த 10 அவதாரங்கள்ல முதல்ல நடந்த அவதாரம் எதுன்னா வராக அவதாரம் தான். முதல்ல இந்த பூமியை தோற்றுவித்த பகவான் பூமியை ஹிரண்யாட்சங்கிற ராட்சசன் அவிழ்த்த, அவன் அழிச்சு பூமியை காப்பாத்தின அவதாரம் வராக அவதாரம். அது எப்படி நாராயண பட்டத்ரி 2 தசகம் 20 ஸ்லோகத்துல வராக அவதாரத்தை வர்ணிக்க போனார். விஸ்வரூபன் 2 வரியில வர்ணிச்சு போயிட்டார் வராக அவதாரத்தை. ரக்ஷத்வசௌ மாம் துவனி யஜ்ஞகல்பஹ ஸ்வதம்ஷ்ட்ரயோன்னீததரோ வராகக. அவ்வளவுதான் வராக அவதாரம். ஸ்வதம்ஷ்ட்ரயோஹோ உன்னீததரோ வராகக. உன்னீதான்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் தாங்குபவள் அப்படின்னு அர்த்தமா. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வஸ்து எது? இந்த பூமி. திருவள்ளுவர் சொல்றார் அகழ்வாரை தாங்கும் நிலம். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க தமிழ்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம். அகழ்தல்னா என்னவாம், தோன்றதாம். பூமியை குத்துறோம், தோன்றோம். ஒரு வீட்டை கட்டுறதுக்குள்ள எத்தனை தடவை பூமியில கடப்பாறை போடுறோம். மாத்தா இல்லவா நமக்கு எல்லாம் பேர்பட்டவள் பூமாதேவி. நினைச்சு பாருங்க, பூமியை வெறும் தரையா பார்க்கப்படாது, பூமாதேவியா பார்க்கணும். விஷ்ணு பத்னியாச்சே அவள், அவ மேல மிதிச்சு இருக்கோமே, நம்ம அவ மேலதான நடந்து இருக்கோம். அத்தனையும் தாங்கிக்கிறாளாம். அவ மேலேதான் நடக்கிறோம், ஒத்தைக்கிறோம், தாண்டி குதிக்கிறோம். ஆனா இப்படி பண்றியேடா அப்படின்னு என்னைக்காவது நம்மள தாங்காம இருந்திருக்காளா? அவளை நம்ம வெறும் ஜட வஸ்துவா பாக்குறோம். ஹரிவல்லபையா பார்க்கணும் அவளை, பூமாதேவியா பார்க்கணும் அவளை. எல்லா கோவில்லையும் ஸ்ரீதேவி பூமாதேவி ஸ்ரீதேவி பூமாதேவின்னு சேவிக்கிறோமே, அப்ப பூமாதேவி தான் தினமும் மிச்சுன்னு நினைக்கவே முடியல பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட பூமாதேவி அகழ்வாரை தாங்கும் நிலம். என்ன வார்த்தை பாருங்க, தோண்டி எடுக்கிறாளாம், கடப்பாறை போட்டு குத்துறாளாம். அப்ப கூட என்ன பண்றான், அவனோட நல்லதுக்காக ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு அத்தனையும் தாங்கிட்டு அவனையே தாங்கின்னு இருக்கா பார்த்தீங்களா? அதனால பூமாதேவிக்கு என்ன பேரா, உன்னீதா அப்படின்னு பேராம். உயர்த்தி அனைவரையும் தாங்குபவள் அப்படின்னு பேரா. இந்த பேர்லாம் எவ்வளவு அழகான பேர் பாருங்க. இப்பெல்லாம் என்னென்னமோ பேர் வைக்க ஆரம்பிச்சா குழந்தை. உன்னீதா அவ்வளவு அழகான பேர், பாகவதம் சொல்றது. அப்படி மக்கள் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கிறதுனால பூமாதேவிக்கு உன்னீதான்னு பேராம். உன்னீத தரோ வராக. அவ்வளவுதான் வராக அவதாரம். வராக அவதாரம் பண்ணினது பூமி பிராட்டியினுடைய மகிமை இந்த லோகத்தில் சொல்றதுக்காக. உன்னீத தரோ வராக ஸ்வதம்ஷ்ட்ரயோன்னீததரோ வராக ஸ்வதம்ஷ்ட்ரயோன்னீததரோ வராக. முதல்ல வராக முதல் டிஸ்கிரிப்ஷன்.
வராக அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு காட்டு பன்றின்னு பேர் அர்த்தம். காட்டு பன்றியினுடைய ரூபத்தை பகவான் எடுத்துட்டு வந்தார். நாட்டுல நம்ம பார்க்கக்கூடிய பன்றிகளுக்கு 2 கொம்பு, இந்த கோரை பற்கள் வெளியில நீட்டிடெல்லாம் இருக்காது, சாதாரணமா இருக்கும். காட்டுல இருக்கக்கூடிய வன்ய ஜந்து வராகங்கிறது. அதுக்கு பார்த்தேன்னா 2 கோரை பற்கள், கொம்பு மாதிரியான தந்தம் மாதிரி 2 தந்தங்கள் நீட்டி இருக்கும். அப்பேற்பட்ட ரூபம் வராகம்னு பேரா. வராகமூர்த்தி அவதாரம் பண்றது பெரிய பெரிய மகிமையெல்லாம் அவ்வளவு அழகா நாராயண பட்டர் சொல்ல போறார். மூக்கு பிரம்மாவோட நாசி துவாரத்திலிருந்து பண்ணின அவதாரம் வராக அவதாரம். அப்படி வராக அவதாரம் பண்ணி சத்தியவிரதனையும் சதரூபாவையும் முதல்ல காப்பாத்தி அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு பண்ணி பகவான் இந்த லோகத்தை அப்படியே பூமா தேவிய 2 கொம்புகளுக்கு நடுவில் அப்படி தாங்கி பிடிச்சிருந்து மேல வரானா. சுவாமி பாதாளத்திலிருந்து மேல வராருன்னு பூமியோட அந்த ஆர்பிட் சம்ஸ்கிருதத்துல அத கூட சொல்றாரு. இப்போ விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கா பூமி அதோட பாதையில சுத்தின்னு இருக்கு அப்படின்னு. பாதாளத்துல இருந்து சுவாமி பூமி சுத்தர அந்த பாதைக்கு வந்து பூமியை இறக்கி விட்டாருன்னு பாகவதம் சொல்றது. இப்போ பூமிக்கு ஒரு பாதை இருக்குங்கிறத எப்பயோ பாகவதத்துல சொல்லிவிட்டான். அதை இப்ப புதுசா கண்டுபிடிச்சு சயின்டிஸ்ட் எல்லாம் பேர் வாங்கி பாகவத்தை எப்பயோ சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம். அப்படி மேல இருந்து கீழே இருந்து மேல வராளே பகவான். பாகவதம் என்ன ஒரு தர்மத்தை சொல்லி கொடுக்கறதா, ஒரு க்ஷணத்தை கூட வீணடிச்சு சொல்லக்கூடாது. ஒரு க்ஷணத்தை கூட வீணடிச்சு சொல்லக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சுவாமியோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். அதனால பூமாதேவி பகவான் நாமத்தையே எப்பவும் ஜபிச்சுட்டு போனா அவளை காப்பாற்றணும்னு சுவாமி இறங்கி வராக அவதாரம் பண்ணிட்டார். தாயாரை ஏற்றி 2 நாசி துவாரங்கள் 2 பெரிய அந்த தந்தங்களுக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சுட்டார். மேல ஏறி வந்துட்டே இருக்கார். பாதாளத்தை தாண்டி வரார். ஹிரண்யாட்சரை சம்ஹாரம் பண்ணி முடிச்சாச்சு. தாயார் கேட்கிறானா, சுவாமி தர்மம்னா என்ன, எப்படி உங்களை அடையலாம் அப்படின்னு கேட்கிறாளாம். பெருமாள் நிறைய உபதேசங்கள் பண்றாள். அத்தனையும் தன்னோட மனசுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்காளாம் பூமாதேவி. அத்தனை விஷயங்களும் வராக புராணத்துல சொல்லியிருக்கா, பாகவதத்துல இல்ல. வராக புராணம்னு ஒரு புராணம். பெருமாள் என்னெல்லாம் பூமி பிராட்டிக்கு சொன்னா அப்படின்னு சொல்றா. எப்படி வராக புராணம் படிக்கிறது? பாகவதத்தையே படிக்க முடியல, பெருசு பெருசா இருக்கு ஸ்லோகங்கள் பதங்கள்லாம். வராக புராணம் இன்னும் கரடு முரடா இருக்கும், எப்படி படிக்கிறதுனா ஒன்னும் கவலைப்படாதீங்கோ. நேத்துல இருந்து மார்கழி மாசம் வந்துட்டு திருப்பாவைங்கக்கூடிய கிரந்தம் என்ன சாரத்தை கொடுக்கறதோ அது வேற எதுவும் கிடையாது. வராகமூர்த்தி பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணின அத்தனையும் எங்க தமிழ், நம்ம தமிழ்நாடு இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்ல வேண்டாமா? சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா மாத்திரம் படிச்சுருந்தா போதுமா? பகவான் என்ன சொன்னானா, தர்மம் அப்படிங்கிறது நியாயத்தையும் வேத மார்க்கத்தையும் பின்பற்றி வாழறதுமா. என்னை எப்படி அடையலாம்னு கேட்டியே, என்னை அடையறதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம். என்னை அடையறதுக்கு ஒரே வழி என் பேர்ல பக்தி பண்றது அப்படிங்கக்கூடிய பதிலத்தான் சொல்றான். அதனோட சாரமா அங்க என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் சுவாமி சொல்ல 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 பூமி பிராட்டி கேட்டாலும் அத்தனையும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதே பூமிய பழந்துண்டு அந்த நந்தவனத்துல அவ்வளவு அழகா ஆடி மாசம் ஒரு நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படி பூமி பிராட்டியோட சுரூபமா ஸ்ரீதேவியோட மங்களகரமான ரூபமா அந்த துளசி வனத்துல அவ்வளவு அழகா ஜாஜ்வல்யமா அப்படி பிறந்து பெரியாழ்வார் திருமகள அவதாரம் பண்ணி அவ்வளவு அற்புதமா மார்கழி திங்கள் மதி நீராட சீர்மல்குமாய் பாரி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நல்ல சோபன் ஏராந்த யசோதை சிங்கம் கார்மேனி மதியம் போல் நாராயணே நாராயணே நமக்கே பரைதருவான் நாராயணே நமக்கே பரைதருவான் பாடோர் புகழ படிந்தேலோர் பாடோர் புகழ
மையத்து வாயில்கள் செய்யும் கிரீசைகள் கிளீரோ பார்க்கடலுள் பைய துசிந்த பரம அறிவாரியுள்ளோ பாருள்ளோ நாட்காரே நீராடி மையிட்டெழுவோ மலருக்கு நாமுடியோ செய்யாதன செய்யோ சென்றோதோம் ஐயம் பிச்சையும் வார்த்தையும் காட்டி பொய்யுமாறு உகந்தேரோ அப்படி அற்புதமா வராக பெருமான் என்னெல்லாம் சொன்னாரோ அதனோட அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருப்பாங்க. நாராயணனே நமக்கே பிறை தருவான் அப்படிங்கிற உபதேசத்தை ஆரம்பிச்சு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு உகந்தேரோ அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு நாளும் அஜ்ஞானத்துல தூங்கின்றிருக்கேடா எழுந்துருன்னு நம்மளை எழுப்பி அஜ்ஞானத்திலிருந்து ஞான தீபமா ஏத்தி அந்த குழந்தையா தூங்கின்னு இருக்க கண்ணனை கோபாலனை எழுப்பி பகவானையும் எழுப்பி சீரிய சிங்காதனத்தில் அருள்னு சுவாமியை ஏறி ஒரு சிம்மாசனத்தை உட்கார வச்சு யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையலோ என் பாவாய் அப்படின்னு சுவாமி கிட்ட அவ வந்த ரீசனை எல்லாம் சொல்லி இந்த பாவை நோன்பு இருக்கோம்னு அவ்வளவு அற்புதமா பக்தி பிரேம பாவம்னா என்ன அப்படின்னு வராக சுவாமி என்ன உபதேசம் பண்ணினாரோ அத்தனை தமிழ்ல சொல்லிட்டு போயிட்டா ஆண்டாள் நாச்சியார். அவளோட மகாத்மியத்தை இந்த லோகத்துக்கு உணர்த்தின அவதாரம் வராக அவதாரம். அதனால சொல்றார் ரக்ஷத்வசௌமாம் த்வனி யஜ்ஞ கல்பக ரக்ஷத்வசௌமாம் த்வனி யஜ்ஞ கல்பக. ஸ்ரீமன் நாராயணியத்துல வராக அவதார தசகம் முடியற கடைசி ஸ்லோகம் பாகவதத்துல எப்படி சொல்லியிருக்காளோ அதே மாதிரி நாராயணியத்துல சொல்றார் நாராயண பட்டதி. பாகவதத்துல ஒரு அத்தியாயம் முழுக்க யஜ்ஞஸ்வரூபமும் வராக ரூபமும் அப்படின்னு ஒரு அத்தியாயம் முழுக்க பாகவதத்துல யஜ்ஞம் இஸ் ஈக்குவல் டு வராகமூர்த்தி அப்படின்னு அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கா. யஜ்ஞத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களாவும் வராகமூர்த்தியினுடைய ரூபமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் முழுக்க அதை வர்ணிக்கிறா. அது நாராயண பட்டதிரி ஒரே ஸ்லோகமா சுருக்கி அந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே யஜ்ஞ வராகமூர்த்திய தர்சனம் பண்ணின ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்றார். இந்த லோகத்துல நம்ம எல்லாம் வாழறோம்னா அதுக்கு காரணம் அந்த வராகமூர்த்தி. அதனாலதான் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒரு பன்றிய பார்த்தா கூட நம்ம அருவருப்பா போயிடுவோம். ஒரு தர்மாத்மாக்களுக்கு இருக்க வேண்டிய குணம் என்னன்னா அசூயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் சீன்னு சலிச்சுடக்கூடாதான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏத்துக்கிறவன் தான் உண்மையான பாகவதன்கிறார். அப்போ ஒரு பன்றிய பார்த்தா கூட பகவானோட அவதாரம் நமக்கு ஞாபகம் வேணும். ஒரு பன்றிய பார்த்தா எதோ நமக்கு ஞாபகம் வர்றது, ஆனா உண்மையா என்ன ஞாபகம் வரணுமா? குருவாயூரப்பா கிருஷ்ணா முதல்ல இந்த லோகம் பிறந்தப்போ இந்த அவதாரத்தை தானடா நீ பண்ணினு ஒவ்வொரு வஸ்துவை பார்க்கும் போதும் அதுல குருவாயூரப்பன் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப சொல்லிடுறார் ரக்ஷத்வசௌமா த்வனி யஜ்ஞ கல்பஹ ச தம்ஷ்ட்ரயோன்னீத தரோவராஹ. அவ்வளவு அழகா நம்முடைய தம்ஷ்டம் தித்திப்பதாம். தம்ஷ்டத்தினாலே அவ்வளவு அழகா அந்த பூம பிராட்டிய கீழிருந்து பாதாள லோகத்துல இருந்து மேலே எடுத்து நந்தியேப்பா அந்த வராகமூர்த்தி சதம்ஷ்ட்ரயாக உன்னீததரஹ யஜ்ஞகல்பஹ யஜ்ஞஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய அசௌவராஹ. அசௌவராஹங்கிறார். அசௌ அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? ரொம்ப பிரசித்தி பெற்ற சுவாமி அப்படின்னு அர்த்தமாம். ரக்ஷத்வசௌ அப்படின்னா ரக்ஷ அசௌ. எப்பேற்பட்ட அவதாரம்! இந்த லோகத்துல வராக அவதாரத்தை பத்தி தெரியாதவாள்லாம் முட்டாள்கள். ஆண்டாள் நாச்சியார் கடைசியில சொல்றாளே வையம் சுமப்பதும் வம்புன்னு. சுவாமியோட நாமத்தை சுவாமியோட ரூபத்தை அறியாதவாள அவளுக்கு ஒரு அந்த அஜ்ஞானிகளை இந்த லோகம் சுமந்து இருக்கிறது பூமிக்கு பாரமா இருக்குமா? என்னைக்கு நமக்கு வராக சுவாமியை பத்தி தெரியலையோ
என்னைக்கு அந்த வராக ரூபத்தை பத்தி தெரிஞ்சும் அதை நாம ஸ்மரண பண்ணாம இருக்கோமோ அப்போ நம்ம எல்லாம் பூமிக்கு பாரமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பூமியை போட்டு மிதிச்சாலும் அவ கண்டுக்க மாட்டாளாம், பூமியை தோண்டினாலும் அவ கண்டுக்க மாட்டாளாம். ஆனா பகவானை பத்தி தெரிஞ்சும் கூட அவனை ஸ்மரிக்காம அவனை நினைக்காம இருக்கேன்னு நம்மள பாரமா நினைச்சுக்கலாம். அந்த காரியத்தை மட்டும் என்னைக்கும் பண்ணிடக்கூடாது. மிதிங்கோ தோண்டுங்கோ அதுக்கெல்லாம் தாயார் வருத்தப்பட மாட்டா. ஒரு க்ஷம தாயே என்ன மன்னிச்சுடுமான்னு ஒரு கோவில்ல சேத்துநாராயண பெருமாள் கோவில்ல நின்றுட்டு பக்கத்துல இருக்காளே பூமாதேவி, தாயே உன தினமும் நான் மிதிக்கிறேம்மா, இந்த குழந்தை அம்மாவை ஏறி மிதிக்கிறது அம்மாவுக்கு வலிக்கிறதா, அம்மா ஏதாவது கோச்சுக்கிறாளா திட்டாளா, பச்சை குழந்தை அம்மா மேல ஏறி மிதிக்கிறது அம்மாவை உதைக்கிறது அம்மா ஏதாவது கண்டுக்கிறாளா, அப்படித்தான் நம்மளேதான் அந்த தாயார் சுமந்து இருக்கா. பச்சை குழந்தையா நம்ம நினைச்சிருந்து பூமா பிராட்டி பூமாதேவி சுமந்து இருக்கா நம்மள. அதனால இந்த பூமியை பார்த்து ஒரு அச்சாமூர்த்தியா பார்த்து தாயே நிறைய தடவை உன்னை மிதிச்சுட்டேன் எனக்கு ஒண்ணு சுடுன்னு கேட்டாலே போதுமா. ஆனா பகவானை பத்தி இத்தனை தெரியுது உங்களுக்கு, நாராயணியம் படிக்கிறேன் சுவாமி நினைக்க மாட்டேங்கிறேளே அப்படின்னா பூமி பாரத்துக்கு ஆளாயிட்டோம். நம்மளால பூமிக்கு வேதனை வர்றதாம், அதனால வராத வேதனை இதனால வர்றதாம். அதனால ஹரிய பத்தி தெரிஞ்சாலே அவனை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். பகவானை பாடுறதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம், பகவானை பத்தி கேட்கறதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம், நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாடுற நேரம் இல்ல, கேட்க நேரம் இல்ல, கோயிலுக்கு போக நேரம் இல்ல, பஜனைக்கு நேரம் இல்ல, பரவாயில்ல நினைச்சாலே சுவாமி வேற எதுவும் பண்ண வேண்டாம். காலையில எழுந்துக்கிறியா ஒரு தடவை குருவாயூரப்பா நன அந்த வார்த்தையை எழுதி வச்சு அதை ஒரு தடவை பாரு போது அத்தனை அனுகிரகத்தையும் கொடுத்துக்குவான் பகவான். அவன் அவ்வளவுதான் கேட்க, நீ அத குடு இத பண்ணு அத பண்ணு கும்பாபிஷேகம் பண்ணு கோவில் கட்டி இருந்தது கேட்கல, என்ன ஒரு தடவை நினைதான் பகவான் கேட்கிறான். அப்பேற்பட்ட வராகமூர்த்தி ரக்ஷத்வசௌ மாத்வனி யஜ்ஞ கல்பஹ சதம்ஷ்ட்ரயோன்னீத தரோ வராஹ. எந்த இடத்துல என்ன காப்பாத்தனம் வராகமூர்த்தின்னா ரக்ஷத்வசௌ மாம் துவனி யஜ்ஞ கல்பஹ. மாத்வனினா மாம் அத்வனி, அத்வனினா என்ன அர்த்தமாம்? வழியில் என்னை வராகன் காக்கட்டும் அப்படின்னு அர்த்தமாம். அத்வனினா வழின்னு அர்த்தமாம். போயிட்டே இருக்கோம், வழி இங்க இருந்து அங்க போகக்கூடிய வழி பாதை, அந்த இடத்துல எல்லாம் என்ன வராகமூர்த்தி காப்பாற்றும். அழகா சொல்றா பாருங்க. ஒரு வழியில போயிட்டே இருக்கோம், திடீர்னு தலை சுத்துறது விருப்பா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன வராகமூர்த்தி. ஏன் அப்படின்னா வழி தெரியாம நிக்கிறவாளுக்கு வராகமூர்த்தி தான் கதி. இதுக்கு உதாரணம் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீனிவாசனான வெங்கடேஸ்வரன். ஸ்ரீனிவாசனான வெங்கடேஸ்வரன் லக்ஷ்மியோட சயனம் பண்ணி இருக்கார். சமயத்துல முனிவர்கள் பண்ணக்கூடிய யாகத்தோட ஹவிர்பாகம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் அப்படியே வரார். இந்த முனிவர் என்ன பண்றாராம், தன்னோட பாதத்தால தூங்கிட்டு இருக்கிற விஷ்ணுவோட ஹிருதயத்துல எட்டி உதைக்க மகாலட்சுமி விஷ்ணுவை விட்டு போயிடுறா. நிர்கதியா போயிடுறார் பெருமாள். ஒரு ஆபரணம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஒரு முத்துமால பெருமாள் கழுத்துல இருந்தாலும் அதை வித்து போதனம் பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கு கூட வழி இல்லை. உடுத்தின ஒரே துணி, அதுவும் கந்தல் ஆடையோட பெருமாள் தெருவில் நிற்கிறார். எனக்கு கதி இல்லையேங்கும் போதுதான் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடேன்னு வராகமூர்த்தி வந்து இடம் கொடுக்கிறார். அப்போ வழி இல்லாம நின்று அந்த வைகுண்ட பெருமாளுக்கே வழி காமிச்சவர் வராகமூர்த்தி. அதனால நம்மளோட ஒரு வழிய வராகமூர்த்தி காமிப்பார். அதனால வழியில் என்னை வராகன் காக்கட்டும் அப்படின்னு கேட்டவர் அடுத்ததே சொல்றார். ராமோத்ரி கூடேஸ்வர விப்ரவாசே ச லக்ஷ்மணோ அவ்யாது பரதாகிரஜோஸ்மான். அடுத்தது என்ன சொல்றாராம், அத்வனி மாரக்ஷது அத்ரிகூட்டேஷு. அத்ரிகூட்டேஷுனா என்ன அர்த்தமா, அத்ரிகூட்டம் அப்படின்னா மலைகள், மலை சிகரங்கள். அந்த சிகரங்கள் எல்லாத்தையும் என்னை ராமன் காப்பாற்றட்டும் அப்படின்னு அர்த்தமா. இந்த இடத்துல ராமன்கிறது ஸ்ரீராமாவதாரத்தை குறிப்பிட்ட வார்த்தை கிடையாது, பரசுராமாவதாரத்தை குறிப்பிட்ட வார்த்தை. ராமர் மலைக்கு போனார்னு ஏதாவது சரித்திரம் இருக்கா? இல்ல. ராமாயணத்துல ராமர் போன ஒரே மலை ரிஷிமுக மலை மாத்திரம்தான். வேற எங்கேயும் மலை ஏறினதா ராமாவதாரத்தில் சரித்திரம் இல்லை. ஆனா மலையே கதியா வாழ்ந்தவர் யாருன்னா பரசுராமர். பரசுராமர் போனதுனாலதான் கேரளாவுக்கு மலை நாடுன்னே பேரு. கேரளாவுக்கு மலைநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப மலைநாடுன்னு பேரு, அங்கதான் வாழ்ந்தார் பரசுராமன். அதனால நான் மலை ஏறி இருக்கிறச்சே எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, மலையில எல்லாம் என்னை பரசுராம ஒருத்தி காப்பாற்றட்டும். 2வது அவதாரமா. அடுத்து 3வது அவதாரம் பாருவோம். ராமோத்ரிகூட்டேஷு, அதாவது ராம அத்ரிகூட்டேஷு. அத்ரிகூட்டம் அப்படின்னா அத்ரிகூடம் கிடையாது, அத்ரிகூட்டம். அத்ரிகூட்டம்னா பெரிய பெரிய மலை சிகரங்கள். அந்த இடத்துல ராமன் பரசுராமன் என்னை காப்பாற்றட்டும். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் குழந்தையாக பிறந்த ஸ்ரீ பரசுராமமூர்த்தி என்னை ரட்சிக்கட்டும், நன்னா என்னை காப்பாற்றட்டும். கர்த்தவீர்யார்ஜுனாதி அத்தனை ராஜாக்களையும் அத்தனை அகம்பாவத்தோட இருந்தவாடெல்லாம் சம்ஹாரம் பண்ணி அத்தனை ஒரு தர்மம்ங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிலைநாட்டின அந்த பரசுராமமூர்த்தி என்ன மலை சிகரங்கள்ல காப்பாற்றட்டும், வராகன் வழியில காப்பாற்றட்டும், பரசுராமமூர்த்தி மலை சிகரங்கள்ல காப்பாற்றட்டும். அடுத்தது சொல்றார், அத ராமோத்ரி கூட்டேஷு அத விப்ரவாசே. விப்ரவாசம்னா என்னவாம்? சரி, இப்ப வட்டராயிரத்துல நம்ம எல்லாம் இருக்கோம், வெளியில ஒரு நாள் டூர்னு சொல்லி போறோம், ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு. அந்த காலத்துலதான் இதெல்லாம் சாத்தியம், இப்பெல்லாம் சாத்தியம் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் மாட்டு வண்டி கட்டின்னு போவா, எங்கேயாவது போறது அப்படின்னா மாட்டு வண்டி பாட்டு லொடக்கு 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 லொடக்குன்னு போகும். ஒரு இடத்துல ராத்திரி ஆயிடுத்துன்னு வண்டி அப்படியே கட்டிவிட்டு வழியில தங்குவாளாம். ஒரு விஷயம் சொல்றா, வெளி இடங்கள்ல நம்ம ஆகம் இல்லாம வெளி இடங்கள்ல நம்ம தங்குறதுனால நமக்கு சில தோஷங்கள் வருமா. வெளி இடத்துல போய் தங்குறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம ஆத்துலதான் தங்கணும். வெளி இடங்கள்ல நான் ஒரு வேலை தங்குறேன், ஏதாவது வன்னிய மிருகங்கள் ஏதாவது எனக்கு ஆபத்தா இருக்கும், இல்லை யாராவது மக்கள் என்ன தப்பா நினைக்க கூடும், அப்படி இப்படி நிறைய கஷ்டங்கள். வெளி இடத்துல பிரயாண காலத்துல நான் தங்கறச்சே எனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. அதுக்காக யாரு என்ன காப்பாத்தணும்னா இதுக்கு யார போடலாம்னு விஸ்வரூபன் யோசிக்கிறார். மலையிலதான் பரசுராமர் வாழ்ந்தார், மலையில என்ன அவர் காப்பாற்றட்டும். வழியில பெரிய பெரிய உபதேசத்தை பூமி பிராட்டிக்கு பண்ணிட்டு வந்தார் அந்த வராகமூர்த்தி. வழி தெரியாம இந்த ஸ்ரீனிவாசனை காப்பாத்தினார், அதனால எனக்கு வழியில வராகமூர்த்தி காப்பாற்றட்டும். வெளியில போய் தங்குற சமயத்துல எனக்கு எதுவும் கஷ்டம் வராம யாரையா காப்பாத்துவா. 14 வருஷங்கள் அம்மா சொன்னாங்கிற ஒரு வார்த்தைக்காக ஆத்துல தங்காம 14 வருஷம் தர்ம சங்கல்பனா வெளியிலேயே தங்கினா பார்த்தேடா ஒருத்தன். அம்மாவோட ஒரு வார்த்தை பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில கிளம்பி போனவன் அத்தனை நாள் காட்டுலையும் கல்லுலையும் முள்ளுலையும் பாதுகைய கூட பரதனுக்கு கழட்டி கொடுத்துட்டு கால செருப்பு கூட போடாம கல்லுலையும் முள்ளுலையும் நடந்துட்டானே, அவன் தானே என்ன காப்பாத்துவான். வழி பிரயாணங்கள்ல நான் தங்கினாலும் இல்ல ஒரு திவ்ய கஷேத்திர யாத்திரைக்கு போறோம். நம்ம மாமி அடுத்து சட்டநாத பாகவதரோட துவாரகா யாத்திரைக்கு போறா. மாமி சொன்னா கஷ்டமா இருக்கு, என்னமோ ஏதோ போக முடியுமா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாராயண கவசம் இருக்கு உங்கள்கிட்ட, பகவான் எல்லா இடங்களையும் காப்பாற்றுவார். நான் ஒரு இடத்துல தங்குறேன்னா அந்த இடத்துல எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது குருவாயூரப்பா அப்படின்னு ராமன் ராமன் அத்தனை நாள் வெளியில தங்கினாரே, அவ்வளவு கஷ்டப்பட்டாரே. அத்தனை கஷ்டப்பட்டும் எங்களையெல்லாம் இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, நீ வெளியில பிரயாணங்களச்சே நான் தங்குற அந்த நேரத்துல என்ன காப்பாத்து. இந்த நாராயண கவசத்துல அடங்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் என்ன பகவான் காப்பாத்தட்டும்னு சொல்லு. அடுத்து திசைகளுக்கெல்லாம் இந்தந்த திசையில இந்தந்த சுவாமி என்ன காப்பாத்தட்டும்னு பின்னாடி எல்லாம் சொல்ல போறோம். சலக்ஷ்மணோ வியாத் பரதாக்ரஜோஸ்மான், யாரோடு இருக்கிறவான் சுவாமி? சலக்ஷ்மணோ வியாத், லக்ஷ்மணனோடு வந்து என்ன காப்பாத்தணும். அது என்ன லக்ஷ்மணனோட? ஏன் ராமர் மட்டும் வந்தா பத்தாதா? ராமனுக்கே காவல் லக்ஷ்மணன், எனக்கு காவல் ராமன், ராமனுக்கு காவல் லக்ஷ்மணன். 14 வருஷம் ஒரு க்ஷணம் கூட கண்ணன் மூடாம இருந்த ஒருத்தர் லக்ஷ்மணன். ஒரு க்ஷணம் கூட கண்ணை மூடலையா? என்ன அதுக்கு ஒரு அழகா ஒரு சரித்திரத்தை சொல்லுவா. லக்ஷ்மணன் அயோத்தியை விட்டு கிளம்ப போறார். கிளம்புற சமயத்திலே வாசல்ல ஒருத்தி வந்து நின்னாடாம், அவ்வளவு சுந்தரியா இருந்தாடாம். லக்ஷ்மணனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்குன்னு வந்தாடாம் அந்த பெண்ணு. அவளை பார்த்த உடனே லக்ஷ்மணன் தள்ளி நின்றானாம்.
எனக்கு ஏற்கனவே ஊர்பிழை அப்படின்னு ஒரு மனைவி இருக்கா, தள்ளிப்போ அப்படின்னா. உடனே ஆனாலப்பட்ட ராமனையே நான் தினமும் தழுவின்னு இருக்கேன், நீ என்ன என்ன தழுவ விடாம இருக்க? உடனே லக்ஷ்மணனுக்கு தூக்கி வாரி போட்டுக்கான். ஏகபத்னி விரதன் ராமச்சந்திரமூர்த்தி, அவனை தழுவலையா நீன்னா? இந்த லோகத்துல என்னோட தழுவலுக்கு ஆட்படாத ஜீவராசின்னு ஒண்ணு கிடையாதுடா. நான் யார் தெரியுமா? எனக்கு நித்ரா தேவின்னு பேரு. வாழ்க்கையில ஒரு விஷயத்தினால நம்ம கெடுறோம் அப்படின்னா அது தமோ குணத்தினாலதான், சோம்பேறித்தனத்தினாலதான், தூக்கத்தினாலதான். அவள் வந்தாலாம், லக்ஷ்மணனை தழுவிக்கொள்ள வந்தாளாம். லக்ஷ்மணன் பாப்பானா, சாஷ்டாங்க பிரணாமமா நமஸ்காரம் பண்ணிட்டானா. தாயே, எங்க அண்ணாவுக்கு காவலா நான் போறேன். 14 வருஷம் தெரியாம கூட என் பக்கம் நீ தலை வச்சு படுத்துடாத, கிளம்புன்னு வில் எடுத்து அப்படி முன்னாடி நிறுத்தினானா. நித்ராதேவி நடுநடுங்கி போயிட்டானா. டேய் வாடா லக்ஷ்மணா, 14 வருஷம் டைம் சொல்லிருக்கியா, 14 வருஷம் முடிஞ்ச உடனே நான் வரேன், அப்ப யாராலையும் ஒண்ணு தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனா அவள் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போனானா. 14 வருஷம் ஆச்சா. கடைசியா சுவாமி வந்தாச்சு, பட்டாபிஷேகம் ஆயாச்சு. அந்த க்ஷணத்தோட 14 வருஷம் முடிய போறது. எந்த க்ஷணம் அப்படின்னா, அந்த கொடைய லக்ஷ்மணன் பிடிச்சுட்டு பட்டாபிஷேகத்தை பார்க்கிற அந்த க்ஷணம் அவன் சொன்ன அந்த 14 வருஷம் முடியாது. அவன் சொன்ன நேரத்துல இருந்து இந்த நேரம் என்ன ஆச்சாம், அந்த கொடவேலையே சாஞ்சானா லக்ஷ்மணன். அப்படி ஒரு பேருறக்கம். ஆண்டாள் கேட்கிறாளே, இது என்ன பேருறக்கம்னா அப்படி ஒரு உறக்கம் வந்ததாம் லக்ஷ்மணன். 14 வருஷம் அண்ணாவுக்காக தூங்காமையே இருந்த அந்த லக்ஷ்மணன் என்ன காப்பாற்றட்டும். என்ன அழகா சொல்றா பாருங்க. இத்தனை ஒரு மகாத்மியம் சுவாமியினோட நாம ரூபங்களுக்கு. அந்த லக்ஷ்மண மூர்த்தியோடு சேர்ந்த ராமோத்ரிகூட்டேஸ்வர விப்ரவாசே பரசுராம திரிகூட்டமதைகளையும் விப்ரவாசங்களே வெளியில நான் தங்கக்கூடிய சமயத்திலே என்னை சலக்ஷ்மணோவியாது யாரு காப்பாற்றணும்? ராமங்கிற பேரை சொல்லவே இல்லை. இன்னும் ராமன ராமன்கிற நாமத்திலேயே சொல்லல. என்ன நாமத்துல சொல்றாளா? பரதாக்ரஜோஸ்மான், பரதாக்ரஜன் என்ன காப்பாற்றட்டும், பரதனோட அண்ணா என்ன காப்பாற்றட்டும். ராமன்கிற வார்த்தையே சொல்லாம ராமாவதாரத்தை சொல்லிவிட்டார். முன்னாடி சொன்ன ராமன்கிற வார்த்தைக்கு பரசுராமன் அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய ராமங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. பரதாக்ரஜன்கிற வார்த்தைக்கு ராமச்சந்திரமூர்த்தின்னு அர்த்தம். அப்போ ரக்ஷத்வ சௌமாத்வனியகல்பஹ ஸ்வதம்ஷ்ட்ரயோன்னீததரோவராஹ ராமோத்ரிகூட்டேஸ்வர விப்ரவாசே சலக்ஷ்மணோவ்யாத் பரதாக்ரஜோஸ்மான். அழகா ஆபதுத்தாரக ராமஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் தினம் தினம் நம்ம பாராயணம் பண்ணி இருக்கோம். அழகா சொல்றா, ஆபதாம் தாத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாவிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிஹம் அப்படின்னு. ஆர்த்தானாம் ஆர்த்திகந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் விஷதாம் கால தண்டந்தம் ராமச்சந்திரம் நமாமிஹம். நம கோதண்டஹஸ்தாய சந்தீகிருத ஷராய ச खंडिता किल दैत्याय रामायापन निवारिणे रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायां पतये नमः. अग्रतः पृष्ठतः च एव पार्श्वतश्च महाबलौ आकर्ण पूर्ण तन्वानो रक्षेतां रामलक्ष्मणौ. सन्नद्धः कवची खड्गी चापबाणधरो युवः गच्छन् मम अग्रतो नित्यं रामः पातु स लक्ष्मणः. லக்ஷ்மணனோட எப்பவும் வந்து கவச்சத்தை போட்டுண்டு கட்கத்தை கத்திய பிடிச்சிருந்து வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு என் முன்னாடியும் பின்னாடியும் ராமன் எப்பவும் லக்ஷ்மணனோடு நிற்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். நாராயண கவசத்தை இப்படி நம்ம முடிச்சு ஸ்ரீமன் நாராயணிய கிரந்தத்துக்குள்ள போறோம். நாராயணியம் எடுத்துப்போம். सर्वत्र गोविंद नाम संकीर्तनम सान्द्रानंदावबोधात्मकं अनुपमितं अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानं अस्पष्टं दृष्टमात्रे
गर्भनिर्वासरूपो तस्मिन् कन्याः नमस्ते श्रीमन्मधुरे सुग्रहे निष्कम्बे नित्यपूर्णे निरवधि परमानन्द पीयूषरूपे निर्लीनालेखमुक्तावलि शुभगदने निर्मल ब्रह्म सिन्धो कल्लोलोल्लासतुल्यो करुविमलधरं सदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकलैर्वचः तत्परास्येव भूवन्ने குருவாயூரப்பா நீயே சர்வ சத்வனா எல்லா விதங்களையும் சாத்வீக குணங்கள் மட்டுமே பொருந்திய ஒரு வள்ளலா என் கண்ணு முன்னாடி நீ நிற்கிறையே உனக்கு நிஷ்கல பிரம்மம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா உன் ரூபங்கள் வேணா நிஷ்கல பிரம்மமா இருக்கலாமே தவிர நிர்குண பிரம்மமா இருக்கலாமே தவிர நீ என்னென்னைக்கும் சத்வ குணமே வடிவமான சாத்விக சுபாவனா என் கண்ணு முன்னாடி 4 கரங்களோட சங்க சக்கர கதா பத்மதாரியா பத்மஹஸ்தத்தோட என்னன்னைக்கும் என் முன்னாடி நின்று கச்சு உன்னை என்னால நிர்குண பிரம்மமா பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு எப்பவுமே சகுண பிரம்மமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனை இந்த ஸ்லோகத்து மூலமா பட்டர்ஜி வர்ணிச்சு அடுத்த ஸ்லோகத்துக்கு போனார். இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தியா இருக்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமியினுடைய கோவிலுக்கு ஒரு தடவை தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதனால ஒரு சுவாமி முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பஜனை பாடிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஸ்லோக பாராயணத்தோட நம்ம நிறைவு பண்ணிப்போம். அடுத்த வாரம் 5வது ஸ்லோகத்துக்கு நம்ம போவோம். நிர்வியாபாரோபி நிஷ்காரணம் நீங்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு நம்ம போவோம். அதாவது இதுவரைக்கும் நாராயண பட்டர்ஜி என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஒரு வார்த்தைகள்ல முதல் ஸ்லோகம் நம்ம பண்ணின பாக்யம் ஸ்ரீ குருவாயூரப்பன் வந்து இருக்கிறது. 2வது ஸ்லோகம் குருவாயூரப்பன் இவ்வளவு சுலபமா நமக்கு கிடைச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனை மறந்து வேற விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டுக்கூடாது. இனிமேல் குருவாயூரப்பனையே ஸ்மரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகம் என்னன்னா ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வெட்டி எடுத்து விட்டு அந்த கல்லை ஒரு சுத்த சத்துவமே வடிவமான ஒரு விக்கிரகமா ஸ்ரீமன் நாராயணனே உருவாக்கின விக்கிரகம் அதுன்னு சுக்ரஹே விக்கிரகேத்தேன்னு 3வது ஸ்லோகத்துல சொன்னார். 4வது ஸ்லோகம் நிர்குண பிரம்மமா நீ என்ன பாடணும்னு குருவாயூரப்பன் அடியெடுத்து கொடுக்க நான் நிர்குண பிரம்மமா பாடமாட்டேன், ஏ குருவாயூரப்பா நீ சகுண பிரம்மம் அப்படின்னே பாடினது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்துல என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல தியான ஸ்லோகங்களை சொன்னோம். அதுக்கப்புறமா ஸ்ரீ அற்புதமான அனந்தராம தீட்சித சுவாமி நமக்கெல்லாம் கொடுத்த குருவாதபுரேஸ்வர பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்துல 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். நித்யான்னதாத்ரே அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தது பாலான் ஸ்வகீயான் சன்னிதானி திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா பட்டத்பிஷ்ட புராண ரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரேதேன்னு அனந்தராம தீட்சிதர் சுவாமிய புகழ்ந்த அந்த ஒரு பேற்றையும் நம்ம இன்னைக்கு அனுபவித்தோம். அதுக்கப்புறமா ஸ்ரீமத் பாகவதத்துல அற்புதமா விஸ்வரூபன் இந்திரனுக்கு சொன்ன அந்த நாராயண கவசத்துல வராகமூர்த்தி என்ன வழியில காப்பாற்றட்டும், பரசுராமமூர்த்தி என்ன மலை மேல காப்பாற்றட்டும், பிரயாணங்களப்போ நான் தங்கக்கூடிய இடங்கள்ல பரதாபஜனான ஸ்ரீராமன் லக்ஷ்மணனோடு வந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு நாம் இதுவரைக்கும் சேவிச்சோம். ஸ்ரீமன் நாராயணியத்துல முதல் 4 ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ணினோம். இதுக்கெல்லாம் ஸ்ரீ குருவாயூரப்பன் நிறைய நாராயணியம் முழுக்க கத்துண்டு குருவாயூரப்பனோட அனுகிரகத்தாலே குருவாயூர்லயும் போய் அந்த நாராயணியத்தை நம்ம எல்லாம் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஸ்ரீ குருவாயூரப்பன் நமக்கு எல்லாம் பரிபூர்ண கிருபையை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி குருவாயூரப்பனை ஸ்மரிச்சு இந்த சத்சங்கத்தை நம்ம நிறைவு பண்ணி நந்தகுமார கரே கிருஷ்ணா நாரத கீத குணா நாராயண வர பரத தீவிர குருவர துபவனதா கிருஷ்ணா ஜய ஜகதீ ஜகரே மூந்தானதியா கிருஷ்ணா பிருந்தாவன ரசிகா
नमामि नारायण पादपङ्कजं करोमि नारायण पूजनं सदा वदामि नारायण नाम निर्मलो स्मरामि नारायण तत्त्वमव्ययम् श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे श्रीनाथ नारायण वासुदेव श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे श्रीनाथ नारायण वासुदेव श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे श्रीनाथ नारायण वासुदेव सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं जानकी कान्त स्मरणं धीर धीर शूर पराक्रम श्री आंजनेय महाराज की வாயுவோட ஸ்வரூபமா பரமேஸ்வரனோட ருத்ராவதாரமா கேசரி அப்படிங்கக்கூடிய ஒரு மகாராஜனுக்கும் அஞ்சனா தேவிக்கும் மூல நட்சத்திரத்திலே மார்கழி மாசத்துல ருத்ர ஸ்வரூபியா ருத்ரனோட 11வது ஸ்வரூபமா ராமபக்தி பண்ணணும் ராமதூதனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணின ஒரு மூர்த்தம் தான் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோட அவதாரம். இன்னிலிருந்து நாளைக்கு வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்கிறது. மூல நட்சத்திரம் ஆரம்பிச்சாச்சு, நாளைக்கு வரைக்கும் இந்த மூல நட்சத்திரத்துல ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஜன்னம் பண்ணினார். அதனாலதான் இது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த ஒரு புண்ணிய காலத்துல நம்ம இன்னைக்கு நாராயணியத்தை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம். ஆஞ்சநேய சுவாமி நமக்கு என்னன்னைக்கும் பரிபூர்ணமான பாக்கியத்தை கொடுக்கணும், ராம பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. ஆஞ்சநேய மகாராஜ் கி